வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடன் டிவிக்கு ரொம்ப ஒரு விசேஷித்தமான நாள், ஒரு ஆசீர்வாத நாள்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் அப்படி ஆண்டவர் நம்ம அதை நிறைவேற்றிருக்காரு. ஸோ பீகாரில் ஜேம்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஊழியக்காரர் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிமுகமே தேவையில்லை. பலர் ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு ஐகான். ஸோ வாழக்கூடிய ஒரு மிஷினரி லெஜண்ட்னே சொல்லலாம். ஜேம்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டர் அண்ட் கோவொர்க்கர் வித் காட் அப்படின்னா தான் அண்ணனுக்கு பிடிக்கும். ஸோ மதிப்புக்குரிய அண்ணன் அகஸ்டின் ஜெபக்கார் அவர்களை நம்ம மீட் பண்ணலாம். பேசலாம் அண்ணன். ரொம்ப நன்றிண்ணா, உங்களுடைய நேர்காணலை எங்கள் சேனலுக்கு கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் கருதுகிறோம். அன்றைய நாள் நீங்கள் பிரயாசப்பட்டு இன்றைக்கி அது வாய்க்க பண்ணேன். ரொம்ப நன்றி தான். ஆக்சுவலி உங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போதுண்ணே, உங்களுடைய சாட்சி நீல அப்படி எல்லாமே நம்ம ஃபுல்லாக படித்தோம். இது பார்த்து அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து உங்கள் ஊழியத்தை பற்றி நான் கண்டிப்பாக கேட்க முன்னாடி இது பர்சனலாக நான் கேட்க நினைக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்குறேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊழியத்தில் ரொம்ப தைரியமான ஒரு பர்சனாக இருக்கீங்க. ரெண்டாவது பயப்பட, நீங்களே சொன்னீங்க டிஸ்கஷனில் பயங்கிறது ஒன்றே இல்லை அப்படின்னு. அது எப்படி அது சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அந்த தைரியம் அதெல்லாம் அப்படியே வந்துருச்சா? அது எப்படி? அப்படி இல்லை, நான் ரொம்ப டிமிட் பர்சன், ரொம்ப பயந்தான் கொள்ளியன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் பிறந்தது 4 சகோதரிகளோடு. சரி. நான் ஒருத்தன் தான் ஆம்பளை பிள்ளை, அது மூத்த பிள்ளை. சரி. எங்கள் அம்மா என்னை பொத்தி வளர்த்ததுனால நான் வந்து வெளி உலகத்துக்கு அவ்வளவு அறிமுகமாக ஸ்கூலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோடு சரி, சொந்தக்காரங்க எதிர்த்தால வந்தாலே நான் கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு கூட நான் விலகி ஓடுற ஆள். அப்படி தான் வளர்க்கப்பட்டேன், அப்படி தான் இருந்தேன். கல்லூரி நாட்களில் மற்ற போராட்டங்களில் மற்றவங்களோடு சேர்ந்து, இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அதில் நான் மற்றவங்களோடு சேர்ந்து செயல்பட்டுருக்கேன் ஒழிய தனியாக நின்று போராடுற காரியம் இல்லை. ஒன்று, எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால எங்கள் அப்பா ரொம்ப தைரியமான ஆள். ஆமாம், அவங்க இந்த சோசியல் லைஃபுக்கு வந்த பிறகு கூட ரொம்ப தைரியமாக எந்த பிரச்சனைனாலும் முன்னால் போய் நிற்பாங்க. சரி. எங்கள் அப்பா என்னைய பார்த்து சொல்கிறது, நீ ஒன்றைய மாதிரியே பிள்ளை பெற்று வச்சுருக்குன்னு எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு வண்டு படுக்கையில் வந்தால் கூட வீட்டையே கலாட்டா பண்ணிடுவாங்க. அப்படி ஆப்போசிட். அவங்க பயந்த சுபாவம், இவங்க ரொம்ப தைரியசாலி. சரி சரி. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ததை நான் என்ன சின்ன வயசுலேயே பார்த்தேன். நான் 5 வயசாக இருக்கும்போது நாங்கள் கழுகுமலை பக்கத்தில் கயத்தார் கடம்பூர் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பன்னீர்குளம் என்கிற ஊரில் இருந்தோம். அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போகலை. அப்போ எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணதுனால அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு 2 ஜாதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட காரியத்தினால தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்போது எங்கள் அம்மா அப்பாவும் இணைந்து எப்படி போராடினாங்கிறத நான் அப்போ சின்ன வயசுலேயே பார்த்தேன். ஓகே ஓகே சரி. ஆமாம், சின்ன வயசுலேயே நான் பார்த்தேன். சரி. ஏன்னா அப்பா கொஞ்சம் போல்டான ஆள், அம்மா எழுதுறதுல கில்லாடி. ஓகே. ஸோ அவங்க டீச்சராக இருந்ததுனால எங்கள் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ராத்திரி அந்த அரிக்கன் லைட்டில் உட்காந்து எழுதுவாங்க. அந்த நாட்களில் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு, அருள்னு ஒரு ஐஜி இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையான ஆட்கள், எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே பிரச்சனைகள் பயங்கரமாக இருந்துச்சு. அதை நான் கண்ணாட பார்த்தேன். நேருக்கு நேர் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதில் எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து செய்த அந்த காரியம் அவங்கள வெற்றி பெற வச்சுது. ஏன்னா நான் அதுக்கு பிறகு பெரிய ஆன போது அந்த ஊர்லேருந்து வந்த ஆட்கள் எங்கள் அப்பாவை கும்பிட்டு, ஐயா நீங்கள் செஞ்ச காரியத்தில் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம், இன்னைக்கு போட்டி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அந்த நாட்களில் அறுவாலை தூக்கிட்டு தான் போனால் தான் பாதுகாப்புங்கிற லெவலில் இருந்துதாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையை செய்கிறதுக்கே. அது எனக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. ஆமாம், ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஆளும் ஒரு ஹார்ட் டஃப்பான ஆளும் இணைஞ்சாங்கன்னா கூட ஒரு சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கணுங்கிறது சின்ன வயசுலேயே வேலை விழுந்துட்டு. சரி, ஓகே. அது இருந்தது உள்ள, ஆனால் வெளிப்படலை. ஆனால் பயந்த சுபாவத்தோடு தான் இருந்தேன், கூச்ச சுபாவத்தோடு தான் இருந்தேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் 21 வயசுலேருந்து நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். அப்போ 21 வயசில் ஆண்டவருக்குள்ள வந்த உடனே எனக்குள்ள ஒரு என்ன அறியாமலே ஒரு ஒரு பலன் வந்தது. ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு வர ஆரம்பித்த உடனே, அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே இன்னொரு தைரியம் வந்திருந்தது. ஆனாலும் பெரிய காரியங்களை சாதிக்கிற அளவுக்கு தைரியம் வரல. பட் நான் மிஷினரியாக புறப்பட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு ட்ரெயினில் கல்கத்தாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட நிறைய காரியங்களை தெளிவாக பேசினார். உன் மேலே ஒருத்தனும் கை போடுறதில்லை, நான் உன்னை அங்கே கொண்டு போகிறேன், பயங்கரமான இடம் தான். ஏன்னா நான் வரும்போது பீகாரில் 80 பேரை கடத்துவாங்க ஒரு நாளைக்கு, அப்படிப்பட்ட ஆவரேஜாக.
அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் கொண்டு போகிறேன். பீகார்னாலே உலகமே அறிய அளவுக்கு லா இல்லாத ஒரு பிரதேசம். ஆனால் உன் மேலே ஒருத்தன் கைப்பட மாட்டான். அதனால நீ தைரியமாக இருந்துட்டு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. எனக்கு அப்போ பீகாரை குறித்து தெரியாது, பீகாரை பார்க்கல. பீகாரை குறித்து இருக்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மிஷினரிகளின் கள்ளத்தோட்டம். இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது அந்த நாட்களில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தை நீ இன்னும் அதிகம் பலப்படுத்தினது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம் சொன்னார். நீ அங்கே போய் யார்கிட்டையும் கிரேட்ஃபுல்னஸை பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. நீ செய்த காரியத்துக்கு நன்மையை யாரும் கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த 2 காரியத்தை ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்புனதுனால இங்கே வந்த உடனே நீ அறியாத ஒரு புது தைரியம் வந்துச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும். ஏன்னா அந்த புக்கில் படிக்கும்போது நீங்கள் எழுதுறீங்க, அதை கொஞ்சம் இமேஜினேஷனே பண்ண முடியல. ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ 3rd இயர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். இல்லை அண்ணன் இவ்வளோ நீங்கள் வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தைரியமாக ஒரு ஃபேமிலியை உட்கார வழியில் வச்சுட்டே ஒரு 13 அது எப்படி நான் அந்த தைரியம் ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நான் அந்த நேரத்தில் நான் உறுதியாக பிடிச்சிட்டேன். கூட அவர் இருக்கிறாரு, என் மேலே யாரும் கைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் அது இருந்ததுனால எங்கே போனாலும் என்னை எதிர்த்தவங்க துப்பாக்கியோட எதிர்த்துருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் எதிர்த்துருக்காங்க, நக்சல்பாரிகள் எதிர்த்துருக்காங்க, குண்டர்கள் எதிர்த்துருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பயங்கிறது ஒரு துணியும் வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான், அந்த வார்த்தைகள் என்னை அதிகமாக தூக்கி எடுத்ததுனால அந்த வாக்குறுதியை பிடிச்ச அந்த மரணத்தையே நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு தைரியமாக அப்படி எடுத்துக்கலாம். அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் எப்பவும் சொல்கிறது. உயிரோடு இருந்தால் அவர் என் கூட இருக்கிறாரு, தான் செத்து போனால் அவரோட இருக்கிறேன், இவ்வளோதான். அட்ரஸ் சேஞ்ச் தான் ஆகுது. அந்த நினைவுகள் என்னை வந்து தைரியசாலியாக மாற்றிச்சு. ஆனால் ஒரே ஒரு தடவை அடிக்கப்பட்டேன். அது என்னுடைய சாட்சிகள் என்னுடைய பிரசங்கத்தில் சொல்றது வழக்கம். ஆமாம். அப்போ உங்களுக்கு எப்படி அந்த வளரல அந்த நேரத்தில் இந்த கேள்வி எனக்கு வந்தது. என் மேலே ஒருத்தன் கை போடல, நீ அழைச்சி மூக்கு உடைச்சிட்டான், சரி ரத்த கரையாக்கிட்டான். அப்போ எதுக்குன்னு கேட்டபோது அதனுடைய உத்தரவு அதுக்கு முன்னால் தான், அந்த அடி வாங்குறதுக்கு முந்தின நாள் தான் ஒரு 5 வாரங்கள் நான் ஐரோப்பாவுக்கும் கனடாவுக்கும் போயிட்டு வர வேண்டியது. சரி, 5 ஊர்லேயும் டாக்டருங்க என்னை பார்த்தாங்க. கனடாவில் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. என் கழுத்தில் இருந்த வலி போகலை. அந்த அளவுக்கு ஆமாம், பயங்கரமாக திரும்பவே முடியாது. அப்படி ஒரு கழுத்தில் ஒரு வலி இருந்தது. ஆனால் அவன் அடித்ததில் அது சரியாக போச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரல. அதனால அவர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரு வழியே, அது வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. ஆகையினால நன்மை தானே பெற்றிருக்கேன், அடி வாங்கினாலும் நன்மை தான் பெற்றிருக்கேன். ஸோ தேவன் தம்முடைய காரியத்தில் தெளிவாக இருக்கிறாரு, திட்டமாக கிரியை செய்கிறாருங்கிற தைரியம் இன்னைக்கும் விட்டு போகலை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே. அது இந்த தைரியன்றது நீங்கள் ஆர்டர் கொடுத்தாருன்றீங்க. பட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அந்த இதில் புக்கில் எழுதும்போது நீங்கள் திடீர்னு சாதுவாக மாறுறீங்க, பவுல் எல்லாருக்கும் ஆடுற மாதிரி, அதெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்களே. அது எப்படி, அது ஒரு கிஃப்ட் மாதிரி ஆடல உங்களுக்கு? அது கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பிரதர். நம்முடைய நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி, உன்னுடைய அர்ப்பணத்தின் ஆழத்தை அதிகமாக்குறது தான் ஆண்டவர் பிரச்சனைகளை உன்னை பேஸ் பண்ண வைக்கிறார். ஓகே, நீ கீழே எவ்வளோக்குள்ள வேறு விட்றியோ அவ்வளோக்குள்ள தான் மேலே வளர முடியும். சரி, அப்போ கீழே வேறு விடணும்னா உனக்கு பிரச்சனைகள் வந்தால் தான் நீ வந்து கீழே வேறு விட முடியும். அப்போ பிரச்சனைகளை வந்து ஆண்டவருடைய பலத்தில் நம்ம தாங்குறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆழமாக கீழே வேறு போகப்போ தைரியம் வந்துடும். இப்போ போன மாதமே இங்கே நடந்த மீட்டிங்கில் 2 மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. சரி, நம்ம அவங்க இடையில போகணுங்கிறாங்க. நான் அங்கே மைக்கிலே சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், 60 வயசை தாண்டினவனை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டுக்காக. அவன் நாளைக்கு போவானா, உள்ளே போவானா, வெளியே போவானா தெரியாது. முன்னால் உனக்கு 15 வயசு பிள்ளைய உட்கார வச்சிருக்க, இவன் வந்து இன்னும் 60 வருஷம் வாழுவான். இவனுக்கு பேசுறத விட்டுட்டு நீ போறேன்னா கும்பிட்டு போட்டு உட்காந்துட்டானுங்க. இதெல்லாம் மைக்கில் சொல்ல முடியும், மினிஸ்டர் முன்னாலும் சொல்ல முடியும். அது பிறகு சொல்றான், நீங்க தான் எங்களை தண்டிக்கிறதுக்கோ இல்லைன்னா கண்டிக்கிறதுக்கோ சரியான ஆளுன்னு சொல்றான், அவனே சொல்றான். அது எப்படி தைரியமா அப்படி பேசுறீங்க? அதில் அதான் தேவன் நன்னோடு கூட இருக்கிறாருங்கிற நினைவு நம்மளை தைரியசாலையை மாத்திரும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த பிரசங்கம் கொடுக்கும்போது அந்த நீங்கள் பேசுகிற அந்த சிங்கத்தை அந்த கர்ச்சிக்கு லிசன் சொல்லி பேசுகிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எங்கேருந்து பரத்துலேருந்து வந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன். தேவன் நம்ம கூட இருக்கிறான்னு நினைவு மாத்திரம்தான் என்னை தைரியசாலியாக வச்சிருக்கு. அதர்வைஸ் இன்னொருத்தர் ஊசி போட்டதை நான் பார்க்காத ஆள். அப்படியா? இன்னொருத்தர் ஊசி போட்டதை என்னால் பார்க்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது என்னை காவலுக்கு வச்சுருந்தாங்க, நான் அங்கேயே மயங்கி விழுந்த ஆள்.
அதை சகிக்காத ஆளதான் இன்னைக்கு எதுனாலும் தாங்கிறதுக்கு ஆண்டவர் உண்டாக்கியிருக்காரு. அதுவே இன்னொரு கேட்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு அந்த 72ல் ஒரு 20 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, நான் பீகார் போகல அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பீகாருக்கு வந்தோடனே அப்படி எப்படி உங்களுக்கு மாறிச்சு அந்த மனநிலையிலிருந்து? அந்த 20 months ஸ்ட்ரகிள் வந்து நான் வந்து பல பிரச்சனைகள் முன்னிறுத்தினதுனால தான். சரி சரி ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு 4 தங்கச்சிமார். அப்போ 4 தங்கச்சிமாரோட திருமணம் இருக்குது. நம்ம இந்திய வழக்கத்தின்படி திருமணத்தில் நிறைய காசு ஆகும். சரி. அப்பா அம்மா முதல்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன். அம்மா சம்பளம் முழுவதும் அவங்க சொந்தக்காரங்க செலவிப்பாங்க, அப்பா சம்பளத்தில் நாங்கள் வாழ்வோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா மேலே இன்னொரு பழிவார் நான் ஏற்றுறதுக்கு நான் உதவி செய்யறது தான் வந்திருக்கேன். ஆனால் நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு யார் உதவி செய்வாங்கிற அந்த ஒரு பெரிய காரியம். ரெண்டாவது மொழி தெரியாத காரியம், கலாச்சாரம் தெரியாத காரியம். அங்கேயே பெரிய ஊழியம் இருந்தது. 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஊழியத்தில் ஓடிக்கிட்டு இருந்தேன். 9 மணி நேரம் கம்பெனியை விட்டுட்டு. ஆமாம் ஆமாம். அந்த சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, நான் வாலிபல் மத்திய உணர்ச்சிவேன், பைபிள் ஸ்டடி எடுப்பேன். ஸோ இப்போ பெரிய ஊழியத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் ஊழியம் செய்யணுமாங்கிறதுனால இருந்து காசை கொடுத்துட்டு 2 பேரை அனுப்பிச்சிடலாங்கிற அந்த போராட்டத்தை அதுதான் இந்த 20 மாதம் எடுத்தது. அதுக்கு நான் தைரியமாக ஃபியூச்சரை பேஸ் பண்ணக்கூடாத ஒரு மனநிலையில் இருந்தேன். ஃபியூச்சரை குறித்த ஒரு பயம்னா அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதை சின்ன வயசுலேயே எனக்கு அம்மா அப்பாலாம் போட்டு வச்சுட்டாங்க. யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. பவுல் எழுதுறாரு இல்லையா, நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல. அதெல்லாம் அன்னைக்கே நான் படிச்சுக்கிட்டது, அப்பா அம்மா கொடுத்தது. நம்ம யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நம்மள அது மாதிரி யார்கிட்டையும் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி அப்படி நினைச்சிக்கலாம். தேவைகள் வந்து தேவைகள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு பாரமாயிடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருந்ததுனால அதனாலதான் நான் தயங்கின வழிய. மற்றபடி தனி மனுஷனா இருந்திருந்தேன்னா நம்ம ஓடி வந்திருக்கலாமே. நம்ம பெரிய குடும்பத்துல பிறந்துட்டோம், அதனாலதான் நான் வர முடியல என்கிற காரியம் இருந்தது. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரை அறியாட்டாலும் விபிஎஸ் என்கிற அந்த காரியத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு மிஷினரி ஸ்டோரியை படிச்ச அதனுடைய தாக்கம் இருந்துச்சு. அப்ப அவங்க செய்யும்போது நம்ம ஏன் செய்ய முடியாது? வெளிநாட்டுல இருந்து வந்து ஒருத்தர் செய்யும்போது உள்நாட்டுல ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த துணிச்சலும் இருந்துகிட்டே இருந்தது. பட் அப்படியே நீங்கள் வரீங்களா? இப்போ நம்ம பீகார் பார்த்தாலே இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது ஒரு 25 years பேக் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் அந்த டைம் வரும்போது ரொம்ப ஒரு அந்த வருஷம் அப்போ 50 வருஷம் பின்னால் இருந்தது. 50 வருஷம் இல்லை, இது வந்து ப்ரிமிட்டிவாக இருந்தது. ப்ரிமிட்டிவ்னா ப்ரிமிட்டிவ். ஒரு ஃப்ரெண்டுங்க வந்துட்டு அவரை ட்ரெயின் ஏற்று போகும்போது சொன்னார், சென்னைக்கு போகிறாரு, அவர் சொல்ல லெட் மீ கோ பேக் டு த கல்ச்சர். இப்போ ஒழுங்கான நாட்டுக்கு போகிறேன், சிட்டிசன்ஷிப் உள்ள ஒரு நாட்டுக்கு போகிறேன், இது காட்டுமிராண்டிகள் நாடுன்னு சொன்னாங்க. அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க உள்ளாக நீங்க பார்க்கல, நீங்க மேலாட்டமாக தான் பார்த்துருக்கீங்க. நீங்க இங்க வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் காட்டுமிராண்டித்தனம் இன்னும் உள்ள இருக்கத்தான் செய்யுது. அந்த டைம்ல எப்படி நீங்க உள்ள வர்றீங்க, அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சா? இப்படி ஆண்டவரே தெரியல சுத்தமா? அந்த அந்த அதாவது இங்க வந்த உடனே நான் இறங்கின உடனே 100 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணாலும் ஒரு விசுவாசியோ ஒரு கிறிஸ்தவனை கூட பார்க்க முடியல. அப்ப அது அந்த தாக்கம் வந்து அந்த பாரம் அழுத்த யாரும் சொல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு எனக்கு சபைகள் மேல அன்னைக்கே கோபம் வந்துச்சு. உண்மைதான். நான் சொல்ல போனா அன்றைக்கு சபைகள் எதுக்கு இந்த மாதிரி இருக்குது, தன்னையே சுத்தி தன்னுடைய தேவைக்காக ஜெபம் பண்ணி தனக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கே எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் வந்தது. அப்ப அந்த பாரம் வரும்போது இந்த காரியங்கள்லாம் நமக்கு லேசானதான் தெரியுது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க அவங்க நினைப்பாங்க மிஷினரினா ஓகே எங்கேயோ போய் அங்கே ஆர்டர் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. வந்து இவ்வளோ மக்களுடைய இந்த இதை பார்த்து தான் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு. நான் உண்மையை சொல்ல போனால் மிஷினரிகளுக்கு இன்னைக்கு மதிப்பு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. எங்களோட இருக்கிறார் ஒரு மூத்த சகோதரர் குணசேகரன்னுட்டு, மூத்த ஊழியக்காரர், இந்த கேம்பஸில் இருக்க, நீங்கள் அவரை மீட் பண்ணலாம். சரி ஓகே. அவருடைய பிள்ளையையும் இன்னொரு ஆர்ஃபனேஜ் பிள்ளையும் நான் ஒரு ஸ்கூட்டரில் எடுத்து கொண்டு வர வேண்டி இருந்தது. நான் சாதாரண ஸ்பீடில் தான் வந்தேன். முன்னால் ஒருத்தன் சைக்கிளில் பாயிறான், ஒன்றும் சிக்னல் இல்லாமல். இப்போ அவனையும் காப்பாற்றணும் பிள்ளைங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் 2 பிரேக்கும் போடுறேன். எனக்கு தெரியும் தூக்கி அடிச்சிடும்ட்டு. அப்போ தூக்கி அடிச்சா அந்த பிள்ளையும் தூக்கி அடிக்க முடியும்ட்டு அவனை உள்ள அணைச்சி நான் லேண்ட் ஆனது வந்து முகத்தில். எனக்கு 23 தையல். உதவி நீ கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்குன்னா அதுதான் காரணம். அந்த பிள்ளையும் காப்பாற்றப்பட்டு அவளுக்கு அடி கிடையாது, இவனுக்கு அடி கிடையாது, முன்னால போனவனுக்கு அடி கிடையாது. ஆனா அடி வாங்கின போறேன் நான். இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல அவரை காப்பாத்தினதுக்காக அவன் கல்யாணம் வருது. பொள்ளாச்சியில கல்யாணம், பொள்ளாச்சியில ஒரு சபையில கல்யாணம்.
அவர் மிஷினரி தலைவர். அவர் மூலம் அந்த மைத்திலி பேசுகிற மக்கள் மத்தியில் 36 சபைகள் உண்டாகி இருக்கிறார். 36 சபைகளை உண்டாக்குன அந்த மிஷினரியுடைய பிள்ளை. இந்த பிள்ளையை நான் காப்பாத்தினேன். ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் என்ன கிருபை செய்தாரு. அவர் போய் கெஞ்சிறாரு ஐயர்கிட்ட, எங்க அண்ணன் மேரேஜில் வாழ்த்தி பேசுவாரு, அதில் வசனம் கொடுப்பாரு அப்படின்னா. முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஒரே ஒரு காரணம், நான் அங்கி போடலன்ட்டு. அங்கி போடலைங்கிறதுக்காக. அப்ப நான் வந்து ஐயர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க கட்டியிருக்கிற ஆலயம் மிஷினரி கட்டினது. கண்டிப்பா. ஆமா, நீங்க இன்னைக்கு ஆலயமா இருக்கிறீங்க, அது காரணமே மிஷினரி. அப்படி இருக்கிற இந்த சபையில வாழ்க்கையில மிஷினரியா வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷனுடைய பிள்ளைக்கு கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு மிஷினரி சங்கத்தினுடைய உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு கவியோ நீங்க ஏடையில ஏத்தாம அங்கேதான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்களே வச்சீங்க. அப்ப இதுதான் மதிப்பு. மிஷினரிகளை குறித்து மதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க அதனுடைய பழத்தை சாப்பிட்றாங்க, ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லை. அந்த புரிதல் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிகள் தான் ஃபுல்லாக வந்து சபைகளோ அந்த ஸ்கூலுகளோ ஆரம்பித்தது எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் அந்த புரிதல் இப்போ உள்ள இதுக்கு இல்லாமையே போயிடுச்சு. ஒரு கண்கள் மறைக்கப்படும் போது அப்படித்தானே இருக்கும். தரிசனம் இல்லைன்னா அது தேசத்தை குறித்து பாரமோ அல்லது ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து தரிசனம் இல்லைன்னா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அண்ணா காய்ஃபா யாரு? தேவாலயத்தில் பணிவிடை ஆட்களாக வைக்கப்பட்டவர்கள் பிரதான ஆசாரியனை வைக்கப்பட்டிருந்தான். ஆனா அவங்க தானே அங்க இருந்த எல்லா அழுக்குக்கும் காரணம் அவங்க தான். அதனால அவங்கள பார்த்து மாயக்காரராய பரிசேயரு நியாயசாஸ்திரிகள்னு சொல்றாரு ஆண்டவர். அப்பதான் அந்த மாயம் வர்றது வந்து கண்ணை மறைச்சிச்சு. தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற தான் நம்ம இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு தான் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மறந்துட்டு அவங்க வைராக்கியம் பூரா தங்களுடைய பதவியை காத்துக்கொள்ளணும். அவங்க பேசுற பேச்சை படுத்து பைபிள் எழுது என்ன எழுது, இவன் போன பார்த்து ஜனங்கள்லாம் இவன் பின்னால் போயிட்டா நமக்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஆமா, ரோமர்கள் வந்து நம்ம ஆழ்ந்து கொண்டு வரணும்னு ஜனங்களை தூட்டி விடுறாங்க. ஸோ இந்த பயங்கள்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய நோக்கம் மாறிடுச்சு. தேவ ராஜ்யத்துக்காக நான் பணி செய்வதற்காக வைக்கப்பட்டவனுங்கிறத மறந்துட்டு இந்த ஆலயத்தை காப்பாற்றுறது தான் பெருசுன்னுட்டு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்ப தவறான நோக்கம் வரும்போது அவங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். ஏன்னா சிலர் வந்து மிஷினரி ஊழியத்துக்கு நம்ம காணிக்க கொடுத்தா போதும், அவரோட சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்களே. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி நினைப்பாங்க? அந்த ஊழியத்துக்கு ஒன்று அது அதாவது நான் பேசுகிற கூட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வசனத்தின் மூலம் தேசத்தினுடைய தேவையை வைக்கும்போது அதனால குற்ற உணர்வுகள் மனசுல உண்டாகும். அந்த குற்ற உணர்வு விடுதலை ஆகிறதுக்கு எதைத்தான் தூக்கி துற போட்டுரு. அந்த குற்ற உணர்வை அது நீக்கிறதுக்காகத்தான் ஒரு காணியை கொடுத்துட்டு எங்களை விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இங்க போனா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணி ஆகணும். அவ்வளவு தூரம் நம்ம போக முடியாது. இப்ப நானே சொன்னேனே, ஆண்டவரே என்னையும் விட்டுரு, நான் 2 பேரை அனுப்பிச்சிடுறேன், 2 பேரை தாங்குறேன் அப்படின்ட்டு. அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அந்த அந்த ஆண்டவருடைய போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு நான் சைடா ஒரு வழியை உண்டாக்க பாக்குறேன். அதுதான் இன்னைக்கு மிஷினரி காணி கொடுத்துறோம், எங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம். நீ போ, ஆனா என் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். என் பிள்ளை படிச்சு சம்பாதிக்கட்டும், நீ போய் கஷ்டப்படு. அதுக்கு தலையிலையும் கை வச்சிருவாங்க, மூப்பரெல்லாம் சேர்ந்து வச்சிருப்பாங்க. அவன் மூப்பர் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் படிப்பாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்த நான் கேட்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அங்கே தமிழ்நாடு நம்ம நிறைய, இப்போ நாளாக அப்படி தான் நினச்சேன், பீகாரை போய் ரொம்ப கஷ்டப்படும் போல அப்படின்னு. இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஷினரிகளுக்குன்னு நிறைய சலுகைகள் வச்சுருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறீங்க. ப்ளஸ் அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் நல்ல குவாலிஃபிகேஷன். ஆக்சுவலாக இந்த ஃபீஸ் ஸ்டடி வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் வந்து தமிழ்நாட்டில் படிக்கவே முடியாது, அப்படி ஒரு இது வச்சுருக்கிறீங்க, ஃப்ரீயாக பண்ணுறீங்க. ஏதாச்சும் நிறைய சலுகை தானே பண்ணுறீங்க. இது இந்த நாலேஜ் வந்து அது நிறைய பேருக்கு தெரியுதாங்கிறதா என்னுடைய கேள்வி. அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சலுகைகள் நிமித்தம் யாராவது இருந்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்துடுவாங்க. நாங்கள் அதனால் இந்த சலுகைகளை கொடுத்து அதிகம் பேசுறது இல்லை. ஓகே ஓகே. அவங்க ஒரு அழைப்பு பெற்றுக்கணும். சரி, அவங்க ஆண்டோருக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கணும். இந்த 2 எலிமெண்ட் இல்லாமல் நாங்கள் 3வது காரியத்தை பேச மாட்டோம். புரியுதுண்ணே. அப்போ இந்த 2 காரியமும் இல்லாத இவங்களுக்கு நீங்கள் முதல்ல இதை காட்டிட்டீங்கன்னா இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒரு இதை நீங்கள் உருவாக்கி அழகாக வச்சுருக்கீங்களே. அதான் முதல்ல நீங்கள் வரும்போது கஷ்டப்பட்டு 30 வருஷம் கஷ்டப்பட்டோம். நம்ம யோசேப்பு கஷ்டப்பட்டான். சரி சரி. அதுக்காக சகோதரர்களும் கஷ்டப்படணும்னு சொல்லல. அதான்
இல்லை அப்படி ஒரு ஆக்சிடென்ட் கஷ்டப்பட்ட நம்மளும் போல கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இல்லாம. ஆனா நீங்க ஒரு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அப்படி நீங்க சொல்ல முடியாது. இப்போ வந்திருக்கிறவங்க நாம கஷ்டப்பட வேண்டியதில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற் போல அவங்க இன்னைக்கும் சாக்ரிஃபைஸ்ல பண்ண வேண்டியிருக்கு. புரியுது புரியுது. இன்னைக்கு இந்த நாட்களுடைய ஸ்டாண்டர்ட் அதுக்கு தகுந்தால பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தேவை அதிகம் தான். ஆனால் அவங்க கிடைக்கிறது 1/4 தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதே வேலையை அங்கே செஞ்சாங்கன்னா முழு சம்பளம் கிடைப்பாங்க, பெரிய காரியம் செய்யலாம். நம்ம மிஷினரி சங்கங்களை நடத்துறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. யாரோ ஒப்பு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனை தோலை உரிச்சு எல்லாத்தையும் அது தங்க முட்டை போடுற வார்த்தை வெட்டுற மாதிரி தான். அதுக்கு பதிலாக அதை ஒழுங்காக பராமரிச்சானா தங்க முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபாதர் ஹார்ட்டில் அதை பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் கஷ்டப்பட்டதுனால அடுத்து வர பசங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது அந்த ஒரு ஹார்ட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் உண்டு, தகப்பன்மார்கள் கொஞ்சம்னுட்டு. நான் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை தான், நீ ஃபாதர் ஹார்ட்டை உருவாக்கணும்னு தலைவனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. ஆண்டவர் கெட்டகுமாரன் சொல்லிருக்கிற அந்த 15ஆவது அதிகாரத்தில் லூக்காவில் ஒரு தகப்பனுக்குடைய இருதயத்துக்கும் மூத்த சகோதரனுக்கு இருக்கிற இருதயத்தினுடைய வித்தியாசத்தை அழகாக காட்டுறாரு இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், தகப்பன் என்னதான் அழுக்காக இருந்தாலும் என்னதான் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவனை போய் அணைச்சிக்கிடுவான். அந்த இதயம் இல்லைன்னா தலைவனாக இருக்க முடியாது. அதிகாரியாக இருக்கலாம், கண்டிப்பாக. தலைவனாக இருக்கணும்னா சரி மேனேஜராக இருக்கலாம், ஆனால் அதிகாரியாக இருக்க முடியாது. அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு ஊழிய தலைவனாக இருக்க முடியாது. ஆனால் ரொம்ப இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய அந்த எளிமை. இப்போ எளிமைங்கிறது சும்மா நார்மலாக சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு கிங் ஆஃப் லைன் அப்படி பீகாரில் அப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்களே. அது சாம்ராஜ்யம் எங்கள் சாம்ராஜ்யம் கெட்டல பிரதர். நாங்கள் கிட்ட தேவஸ் ராஜ்யத்தை. நீங்கள் ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கிறீங்க. ஆனால் எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கிறீங்க? அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எப்படி நான் என்ன சொல்லணும்னு கேளுங்க. நான் கம்பெனிலேருந்து வந்தபோது கொஞ்சம் பணமும் கொண்டு வந்தேன், பொருட்கள் கொண்டு வந்தேன், எனக்கு கிஃப்ட்லாம் இருந்தது. 6 மாதத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். திருட எல்லாத்தையும் கலந்து போயிட்டான். அப்போ ஐ ஸ்டார்டட் த ஹோல் திங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அப்போ கொண்டு வந்தது நான் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் ஏராளமான வேண்டிய தியாகம் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமல ஜெப தியாகம் பண்ணியிருக்காங்க, அடுத்தால பொருள் தியாகம் பண்ணியிருக்காங்க, சிலர் உயிரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மனிதனுடைய முயற்சி அல்ல. ஜெம்ஸ் ஒரு மனிதனுடைய முயற்சி அல்ல 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 1000 தடவை சொல்லுவேன். இது ஒரு கூட்டு முயற்சி. கண்டிப்பாக. இதுல ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த கூட்டு முயற்சியை நீங்க கூட்டி சேர்க்கிற ஆளுக்கு பெரிய மகிமையும் கூட போட்ட ஆளுகளுக்கு பங்கும் இல்லைன்னா நீங்க அவங்கள வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம், அவங்கள ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். முதல் நம்பர் 1. அப்ப நான் அதுல பெருமை கொள்றதுக்கு இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லாம தான் இருந்தது. நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, நான் பிஹெச்டியா வாங்கியிருக்கேன் இல்லை. சரி, நான் ஒரு பெரிய பணக்காரனோட படியா இல்லைன்னா எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட வந்தேன்னா இல்லை. ஸோ ஒன்றும் இல்லாத இடத்துல நாங்கள்லாம் கூடணும். ஆமாம், ஒரு 10 நூல் சேர்ந்த உடனே கயிறு எவ்வளோ பலமாகுது, அந்த பலத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் எந்த நூலுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொன்னால் அது தற்பெருமை தான். அது தற்பெருமை தான். தற்பெருமை வந்துன்னா நீங்கள் எப்படியும் நீங்கள் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அது வராதபடி எனக்கு கூட்டு முயற்சியில் நம்ம செய்கிறோங்கிற அந்த ஒரு எண்ணம் உண்டாகுது. 2வது, இயேசு கிறிஸ்துவும் பவுலும் தான் எனக்கு முன்மாதிரி பைபிளை பொறுத்த மட்டும், மிஷினரி ஊழியத்தை பொறுத்த மட்டும். அப்போ அவங்க 2 பேரும், ஆபிரகாம் அவ்வளோ பெரிய தன்வானா இருந்தும் கூடாரத்தில் தான் வசிக்கிறான். அவனுக்கு டிராயிங் ரூம் எங்க? மரத்தடி தான். ஆண்டவனும் தேவதூதம் வராங்க, பெரிய சீமானா இருக்கான்னு சொல்லியிருக்குது, வேதமே சொல்லுது அவன் பெரிய சீமானா இருந்தான்னுட்டு. ஆண்டவர் வர்றாரு மத்தியான வேலையில, மரத்தடியில் தானே குறைச்சலாம். அவனுக்கு ஒரு டென்ட், ஸ்பேர் டென்ட் கூட வைக்கலையே, அவன் கூடார வசதியில் தானே உட்காந்துருக்கான். அதுதானே 11வது அதிகாரம் எபிரேயர்ல பார்க்குறோம். அப்போ அவனுடைய மனநிலையில் அப்படி வாழ முடியும்னா அவன் ஒரு ஃபர்ஸ்ட் மிஷினரின்னு சொல்லணும். உண்மையான ஃபர்ஸ்ட் மிஷினரி ஆபிரகாம். ஆபிரகாம் என்கிற ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு அந்த மனநிலை தான் இருந்திருக்குது. அப்போ இயேசுக்கு அந்த மனநிலை தான், பவுலுக்கு அந்த மனநிலை தான். முன்னோடியா இருக்கிற நல்ல பேர் பெற்ற மிஷினரியுடைய லைஃபை எடுத்து பாருங்க, அவங்க அதிகாரி மாதிரி நடந்துக்கிடவே இல்லை. ஆளோட ஆளை ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்க அவங்கள்ட்ட இருக்கிற நன்மைகளை பெற்று ஆண்டவர் ராஜ்யத்தை திருப்ப முடியும். இது என்னுடைய மாறாத நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது நான் எளிமையா இருக்கிறேன்னு சொல்றது எனக்கு என் ஒய்ஃபுக்கு எனக்கு வர்ற போராட்டம்.
எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வீண் இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீடு திறந்து வீடு நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு பொருள் வீணான பொருள் இருக்குதான்ட்டு. வாங்க விட மாட்டோம், வாங்க மாட்டோம். வீணான ஒரு பொருள் இதுக்கு வேலை இல்லைன்னா யாருக்கா கொடுத்துரு. அது மாதிரி நான் ஒரு ஷர்ட் ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு வந்து நிறையா கொடுப்பாங்க, வந்து அவ்வளோத்தையும் உடனே 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 டிஸ்போஸ் ஆகி என்னுடைய பீரோவை காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இல்லையே. சேர்த்து வச்சு அது மேலே உட்காந்தா தானே நமக்கு பெருமை வரும். ஸோ அதனால் எளிமைங்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு 2 வருஷம் ஓடினேன். திருமணம் ஆன பின்பும் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இப்போ 6 ட்ரெஸ்ஸுக்குன்னா எனக்கு அது இப்போ எளிமை குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னா இது ரொம்ப நான் ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்னென்னா, வாழ்நாளில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதோ ஒரு சபை அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்போது, நீங்கள் இவ்வளோ பெரிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்காரு, நீங்கள் இப்படி எவ்வளோ படங்கள் நீங்கள் வர்றதை பார்த்துருப்பீங்க மினிஸ்ட்ரிக்கு. பட் ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக 3000 பேர் உங்கள்கிட்ட இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனா நான் சர்வசாதாரணம் அனுப்புகிறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது அகஸ்டின் நடந்தானா இல்லை வேற யாரும் அட்மினான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யதார்த்தமான வாழ்க்கை வாழ்கிற எந்த மனுஷனும் எளிமையாக தான் வாழ்வான். ஆண்டவர் எனக்கு இன்னொரு வசனம் ரொம்ப பிடிக்கும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், சாத்தானுடைய வஞ்சகத்தினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் எளிமை நின்றும் உண்மை நின்றும் விலகிவிடுவீர்களோன்னு பயந்துருக்கிறேன். அது ஆங்கிலத்தை அப்படி இல்லைன்னா தமிழ் அழகாக இருக்குது. சரி சரி. இந்த எளிமை நின்றும் உண்மை நின்றும் நீங்கள் விலகிவிடுவீர்களோன்னு பயந்துருக்கிறேன்னு சொல்கிறேன். பயப்படாத பவுலுக்கு இப்போ இருக்கிற பயம் அது. அப்போ எளிமையிலேருந்து யார் கீழே வர்றாங்களோ அவங்களாம் தேவனுக்கு பிரியமாக செய்கிறாங்களாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அந்த எளிமை வெறும் ட்ரெஸ்லையும் நம்முடைய நடவுட பாடங்கள் இல்லை, உள்ளான மனுஷனில் காணப்படுகிற எளிமை. என்னுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்து போன நேரத்தில் நான் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்கூல் பக்கம் ஒரு வேலையாக போக வேண்டியிருந்தது. உடனே குட்டி பிள்ளைங்களாம் வந்து தூங்கி கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணுன்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நின்று பேசுதுங்க. அதில் என்ன எனக்கு அதில் என்ன மேன்மை பாராட்டுக்கு இருக்கிறது, எனக்கு என்ன குறைஞ்சி போச்சுது. அவங்கள்ட்ட பேசுனதுனால அவன் போய் எல்லாத்தையும் சொல்லுவான், நான் படை எங்களுடைய கையை பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு எல்லா கிளாஸ் ரூம்லையும் சொல்லுவான். அதனால எனக்கு ஒன்றும் குறையலையே. அப்போ எளிமையாக இருக்கிறதுனால நான் லாபம் தாங்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அது கொஞ்சம் என்னால் இமேஜினேஷன் பண்ண முடியும். எப்படி நீங்கள் அப்படி இருக்கீங்க? நீங்கள் அந்த மாதிரி ஆட்களோடய பார்த்துட்டீங்க. அவங்க மத்தியிலே இருந்ததுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு இதாக இருக்குது ஐக்கடை வந்து பார்க்குறீங்களே, நான் பக்கத்தில் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள், நம்ம கொஞ்சம் முன்னாலே வந்துடுவேன். எப்போவுமே ஒரு 10 மினிட்ஸ் முன்னாலே வந்துடுவேன். சேர்லாம் அந்த அழுக்காக இருந்தால் நானே தொடப்பேன். என்ன குறைஞ்சி போச்சுது, அதில் என்ன குறைஞ்சிடுறேன். அது இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக கேட்கணும். இது நான் ஆக்சுவலி இது பேசும்போதே அதே மாதிரி ஊழியக்காரங்க சபை யாராக இருந்தாலும் அவங்களுடைய பசங்களை கொஞ்சம் ஒரு அயலாவது வளர்த்துருப்பாங்க. நீங்கள் இருக்கிற மாதிரியே உங்களுடைய பசங்களையுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறாங்க. இங்கே அவங்கள கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. விஜி செல்வராஜ் அவங்க சரி ஒரு 45 பேரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ். மதேபுரான்னு ஒரு இடத்துல குருசு சொன்னாங்க. சரி ஓகே. ஆமாம், அந்த இடத்துல என் பையன் மூத்த பையன் பெரிய இந்த பெரிய ஸ்பீக்கர் கீழே இருக்குது. சரி. தூக்கிட்டு போகும்போது இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் உங்கள் தானே சொன்னாங்க அண்ணனுடைய மூத்த பையன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, பரதேசி மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு இருக்கார். வந்த ஆள் சென்னையிலேருந்து வந்த ஆள். அவன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா பெரிய பரதேசி, நாங்கள் சின்ன பரதேசி. அதை ஊட்டி வளர்த்துட்டேன் நான் சரியாயிருந்தேன்.
சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைங்க இங்கே யாரும் நான் அவருடைய பிள்ளை அதனால் எனக்கு இதை செய்யணும்னு ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது. ஸ்கூல்லையோ இருக்கட்டும், அவங்க இங்கே வேலையிலையா இருக்கட்டும், இதுவரை செஞ்சதில்லை. நோவேர் நான் அவருடைய பிள்ளை, நான் அப்படி தான் செய்வேன்ட்டுங்கிற வார்த்தையை ஒரு நாளும் அவங்க உபயோகப்படுத்தினதே கிடையாது. அது மாதிரி நீங்கள் அவங்க ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துகிற எங்கேயுமே நம்ம பிரதர் என்னையும் யாரும் அறிமுகப்படுத்தலாம் நான் சொல்கிறேன், அடுத்த ஜென்ரேஷன்லாம் அப்படி காட்டுவாங்களா, அந்த மாதிரி எந்த இதுவே உங்கள் இதில் இல்லையே. அதை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். மெட்ராஸ் மீட்டிங்கில் மேலே கூப்பிடுற 2 பேரும் வரல. சரி 2 பேரும் இருந்தாங்க அங்கே. சரி வரல, மேடைக்கு வரல. அது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விரும்பாத ஆட்கள். நமக்கு உரியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த சிந்தனையை நாங்கள் சின்ன வயசுலேருந்து போட்டோம். ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது, உனக்கு இயேசுவையும் என்னால் முடிந்த படிப்பையும் தான் கொடுப்பேன், மீதியெல்லாம் நீ தான் பார்க்கணும். சரி. ஆமாம், உனக்குன்னு ஒரு சொத்து வைக்க போகிறதில்ல, லீகசி உனக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆமாம், இதையும் கேண்டல் பண்ணுறவங்க உண்டு. அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் அந்த ஊழியத்தில், மிஷினரி ஊழியத்தில் அந்த ராகா ப்ராஜெக்ட் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த விபச்சார பெண்களுடைய பிள்ளைகளை எடுத்து நீங்கள் இது பண்ணுறதுங்கிறது, அது எப்படி நான் ஆரம்பத்தில் எப்படி அது உங்களுக்கு? அதாவது பிரதர், அது அது ஒரு பெரிய தொடர் கதை தான். சரி. ஒரு தடவை ஒரு 6 சகோதரர்கள் சைக்கிளில் கூட்டிக்கிட்டு, ஓகே, அவங்கெல்லாம் டபுள்ஸ் வரணும், நான் மட்டும்தான், எனக்கு ஒரு தனியாக சைக்கிள் இருந்தது, ஒரு லேடி சைக்கிள். நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், 10 பட்டணத்தில் 10 இடத்துல பிரசங்கம் பண்ணி 100 பிரசங்கத்தை 10 நாட்கள் நிறைவேற்றணும். அப்போ நாங்கள் 2வது சந்தித்த பட்டணம் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆச்சு. அப்போ 2 தெரு தான், ஒரு மெயின் தெரு, இன்னொரு குறுக்கு தெரு, இவ்வளோதான். அப்போ எங்களுக்கு இடம் இல்லை, 10ன்னு சொல்லிட்டோம். கோர்ட் பக்கத்தில் போனோம், அங்கே பிரசங்கம் பண்ணோம், ஊழியம் செஞ்சோம். அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு பின்னால் இருக்க தெரு தெரிஞ்சது. அங்கே போனால் அது எங்களுக்கு தெரியாது, அது ஒரு ரெட் லைட் ஏரியான்ட்டு. நாங்கள் ஒரு பாட்டு பாடினோடனே எல்லாம் வந்துட்டாங்க. 45 பேர் கிட்டத்தட்ட. 45 லேடிஸும் மேக்கப்புக்கு இப்பெல்லாம் போட்டு அவ்வளோ பெச்சாரிகள். இந்த கோர்ட்டுக்கு வர்ற ஆட்கள் அங்கே அதை அனுப்பிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ என் கூட இருந்தவங்க எல்லாம் பேச்சுலர், நான் ஒருத்தன் தான் மேரீடு. அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் போயிடலான்னு தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இதுதான் சரியான இடம் அப்படிங்கிறேன். ஆனால் அந்த வந்தவங்க எப்படின்னாங்கன்னா, ஒருத்தர் மேலேயே கை போட்டு நிற்கிறா, சைக்கிள் மேலே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. அவங்க ப்ராஸ்டிடியூட்ஸ். அப்போ இவங்களுக்கு இன்னும் ஆட்டம். எல்லாம் பேச்சலர் என் கூட இருக்கோம். என் தம்பி வந்துட்டோம், ஏதாவது ஒரு பாட்டை பாடி ஒரு 20 நிமிஷமாக நான் பேசிட்டு வந்தேன்னு ஒரு பாட்டை பாடினோம். ஒரு 20 நிமிஷம் சமாரிய பெண்ணை மட்டும் பேசிட்டு, சரி, புஸ்தகம் கொடுக்கலான்னு அவங்களுக்கு ஒருத்தருக்கும் படிக்க தெரியாது. அவங்க வாங்கினாங்க, அந்த படம் பார்க்குறதுக்காக பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, அதுங்க படிக்கவும் தெரிலன்னொடனே இவங்க நம்மளை அண்ணன் வெளியே போயிடுவோன்னுட்டு பதைக்கிறாங்க தம்பிமா. சரின்னு வெளியே வந்து அங்கே இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த மக்களை யார் சந்திக்கிறது? தேவனால் அவ்வளோ பேரும் தமிழ் ஆட்கள், தேவனால் அனுப்பப்பட்ட நாங்களே சந்திக்கலைன்னா யார் இவங்களை சந்திக்கிறது அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணோம். ஆனால் அதுக்கு கதவு திறக்கவே இல்லை. அந்த மாதிரி காரியம் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி துணிச்சலாக போகிறதுக்கு கதவு திறக்கலை. அப்போ இங்கே கல்லுடைக்கிற பிள்ளைங்களுக்குன்னு ஒரு 100 பிள்ளைங்களை பாண்டட் லேபரர்ஸை விடுதலை ஆக்குறதுக்காக கத்தர் வழி திறக்கும் போது, அப்போ அந்த கல்லுடைக்கிற மாஃபியா ஒரு பக்கம், இந்த பக்கம் விபச்சாரிகள் அந்த ஊரே விபச்சாரிகள் ஊர், இன்னொரு பக்கம் திருடர்கள் ஊர். 3க்கும் இடையில் தான் எங்களுக்கு லேண்டு கிடைக்கும். அப்போ ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து கல் உடைக்கிற பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு நாங்கள் இந்த பிள்ளைங்களை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய போராட்டம் இருந்து, சில பிள்ளைங்களை நாங்கள் அந்த விலை கொடுத்து தான் வாங்கணும், ரேன்சம் கொடுத்து தான் வாங்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு தங்கச்சி நம்மகிட்ட வந்தால், அவள் வந்து நான் நர்ஸாக இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறேன், ஒரு சின்ன கிளினிக் வச்சு அதன் மூலம் நம்ம ஆட்கள் இழுக்கலான்ட்டா. இந்த ஆட்கள் வருவாங்க, வரும்போது எல்லாமே எதுக்கு வருவாங்கன்னா, எங்களுக்கு டிஎன்சி பண்ணி விடுங்க, கருவை கலைச்சி விடுங்க, ஓ அந்த மாதிரி, அதுக்கு தான் வருவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அவங்களாம் விபச்சாரிகள். அந்த நாட்களில் இந்த ஆணுரை அதெல்லாம் போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது செய்வதற்கு வராங்க, நாங்கள் அதை செய்ய மாட்டோம்ட்டு. சரி. இந்த போராட்டம் அடுத்தால எங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் லேடிஸ் வந்து லேடி மிஷினரிஸ் வந்து அந்த பிள்ளைங்களை பார்க்க வைக்கப்பட்ட லேடிஸ் மிஷினரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம போகலான்னு சொல்லி அந்த கிராமத்துக்குள்ளே போனால் இவங்களை அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்கள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க பயமாயிடுச்சு. இப்போ ஆண்களும் போக முடியல, பெண்களும் போக முடியல. ஆண்கள் போனால் இவங்களையும் தப்பாக நினைப்பாங்க. இதில் போராட்டத்தில் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கப்பல் அங்கே வந்தாங்க.
அவர் ஐடிஐயில் ஒர்க் பண்ணார், அவன் அந்த சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. அப்போ அவங்க 2 பேரும் நினச்சிருக்காங்க, சரி நம்ம அவங்ககிட்ட போக வேண்டாம், அவங்க பிள்ளைங்க வெளியே சுற்றிக்கிட்டு தெரியுது, கவனிப்பாருட்டு படிப்பு இல்லாமல் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இதுங்களை கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் அப்போ தன்னுடைய சாரியே வெட்டி ஃப்ராக் செஞ்சு கொடுக்கறது, ஒரு கதை சொல்கிறது, ஒரு பாட்டு பாடுறது, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது, இந்த பிள்ளைங்க ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டு. அப்படி ரெகுலராக ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு வழி திறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி இப்போ நம்ம அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை டார்கெட் பண்ணோம். கெட்டு போனவங்கள ஒன்றும் செய்ய முடியறதில்ல, கெட போகிறத நம்ம காப்பாற்றலான்னு சொல்லி தான் அதான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்ட் ஆகணும். ஒரு 36 பிள்ளைங்களை எடுத்தோம். 36 பிள்ளைங்களை எடுக்கும்போது எங்களுக்கு என்ன பெரிய ஷாக் உண்டாயிடுச்சுன்னா, அதுக்கு அவங்களுக்கு தெரியாமலே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணோம். 26 பிள்ளைங்களுக்கு HIV பாசிட்டிவ். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. இந்த நியூஸை அறிஞ்சு டிடி NDTV எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ வர்றான், நீங்கள் இன்டர்வியூ கொடுங்கங்கிறான். அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 hours ஆச்சு. நாங்கள் இப்போ தான் ஒரு நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், இது தடையாக இது வந்துட்டு, நீ அதை நீ பிளார பண்ணினா இந்த வேலையை கெடுத்துருவாங்க. எங்களுக்கு இந்த மாஃபியாவோட ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது, இந்த பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏஜென்ட்டோட எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இதுவும் ஒரு ப்ராப்ளம் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவனை அடக்கிட்டு இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு உபவாச கூட்டம் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண அன்னைக்கு ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினார். அப்போ எங்களுக்கு அவங்க முகம்லாம் பிரைட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு சந்தேகப்பட்டு ஒரு 10 நாட்கள் கழிச்சு மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணோம், வேற ஒரு ப்ரீடெக்ஸ்ட்ல. எல்லாருக்கும் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஆல் 2 ரிப்போர்ட்டும் இருக்குது எங்களுக்கு. இவங்க பாம்பேக்கு அனுப்பணும் பிளட்டை, ஏன்னா நம்ம செக் பண்றதுலாம் ஏதோ தப்பு பண்ணோம், ஏன்னா ஆஸ்பத்திரி இருந்ததுனால நம்ம பண்ணோம். ஸோ அது எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுத்துட்டு, ஸோ ஆவியானவர் எய்ட்ஸை கூட மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய காரியங்களை சந்திக்க வேண்டியது. ஏன்னா அதில் ஆவிக்குரிய போராட்டம் பயங்கர போராட்டம், அது வெளியே சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதில் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க உள்ளே போகல வில்லேஜுக்குள்ளே, இந்த பிள்ளைங்களை இங்கே வச்சு தான் பண்ணோம். அப்படி பண்ணும்போது ஆவிக்குரிய போராட்டத்தில் அந்த தம்பியும் தங்கச்சி அடிக்கடி வருவாங்க, அண்ணா எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, அண்ணா எங்களுக்கு வி ஆர் ஃபைட்டிங். அப்போ வி நீட் டு ரைஸ் அ ப்ரேயர் டீம் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு. அதை ரைஸ் பண்ணும்போது ஃபிசிக்கலாக தாக்க ஆரம்பித்தான். அதில் வந்து அந்த தங்கச்சி கேன்சர் வந்து அவள் இறந்தே போயிட்டான். அது நிமித்தம் அவர் போக வேண்டியதாகி போச்சு. ஆனால் நாங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுனால கண்ணி பண்ண ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்கல, அதில் பெரிய பாடுபட்டோம். அது கொஞ்சம் சோர்வாகவும் இருந்தது. இந்த பிள்ளைங்களை கொண்டு வருவோம், வச்சு இந்த பிள்ளைங்களை 7 வயசில் அவங்க மறுபடியும் கெடுத்துருவாங்க, 9 வயசில் விற்றுருவாங்க. சர்வசாதாரணமாக அது ஆமாம், அது அவங்களுக்கு ரெகுலர். அதுக்கு ஏன்னா 15 தலைமுறையாக அவங்க அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறதுனால அவங்க உடனே கொண்டு விற்றுருவாங்க. அப்போ நாங்கள் நிறைய பிள்ளைங்களை இழந்தோம். அதில் ஒரு பிள்ளை என்ன செஞ்சான்னா, அவங்க அம்மா அங்கே போய் விற்றும்போது கல்கட்டாவில் சந்திராகாட்சின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த விபச்சார இதில் கொண்டு விட்டுட்டான். அந்த விபச்சாரத்தில் கொண்டு விட்ட உடனே இவ போன அன்னைக்கு விற்ற உடனே அந்த பிள்ளை தைரியமாக போயிடுச்சு. சாதாரண பிள்ளை தான், தைரியமாக போயிட்டு அங்கே போகிற இடத்துல ஒரு விபச்சாரிக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. அவள் கத்திக்கிட்டே இருக்கா, ஐயோ நான் சாக போகிறேன்ட்டு. இப்போ அங்கே 15 விபச்சாரிகள் இருக்காங்க. இவாளை கத்திக்கிட்டு இருக்க உடனே இவ என்னன்னா, நேத்தா நான் போய் ஜெபம் பண்ணலாமான்னு யோசிக்கிறா. இப்போ ஏன்னா அப்போ தான் அவள் அபிஷேகம்லாம் பெற்றிருக்கா 9 வயசுக்குள்ளே. உடனே நேராக போய் தீதி உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டிருக்கான். அது என்னது யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு கேட்கறதுக்குல இனிமேல் ஏன்னா ப்ளீடிங் ஃபுல்லாக தாறுமாறு ஆகிட்டதுனால கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் உடனே இயேசு கிறிஸ்து அந்த 12 வருஷத்தை பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஹீல் ஆகின மாதிரி ஹீல் ஆகிட்டார். அவளுக்கு ஹீல் ஆனதை பார்த்த உடனே 15 பேரும் லைனில் நின்றுட்டான். அப்போ கூட்டிகிட்டு போன அந்த பீம்னு இருக்கானே, அவனுக்கு ஐயோ இவன் வந்து இவன் எல்லாத்துக்கும் காரியத்தை எடுத்துருவான்னு நேரம் கொண்டு விட்டான். இப்போ எங்களுக்கு இன்னும் தைரியம் வந்துட்டு, இந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணால் நம்ம ஒரு விபச்சார விடுதிக்குள்ளேயே போய் வேலை செய்யலாங்கிற அந்த ஒரு தைரியம் வந்துட்டு. ஆமாம், அதுக்கு பிறகு 2 வருஷம் இல்லை 6 மாதத்தில் அதே பிள்ளை மறுபடியும் அவங்க அம்மா வித்துட்டார் இன்னொருத்தனுக்கு. ஆனால் அந்த பிள்ளை போகிற வழியிலே தப்பிட்டு வந்து டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு தப்பிட்டு ஓடியது. ஸோ அந்த பிள்ளையை மாதிரி நாங்கள் எடுத்து வளர்த்து படிக்க வச்சு இன்றைக்கி அவள் பாலிடெக்னிக் முடிச்சு பாலிடெக்னிக்கில் லெக்சரராக இருந்துட்டு இப்போ வெளியே போய் ஹையர் எஜுகேஷன் போயிருக்கா. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. பட் அவங்கள வர வச்சு ரெகுலராக பண்ணுறதே ரொம்ப சவால் தானே, அது வந்து பெரிய சவால். ஏன்னா அதில் ஆம்பளை பிள்ளைங்களையும் அதே மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா சைல்டு ப்ராஸ்டிடியூஷன் தான் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது வெளியே தெரியாமல்.
அப்போ அந்த ஹோமோசெக்சுவல்ஸ் வந்து இந்த ஆம்பளை பையங்களை யூஸ் பண்ணுவாங்க, அவனுங்களும் வந்து அழுவானுங்க. ஸோ இந்த அவங்களுடைய அழுகை குரல் ஒரு பக்கம், நாங்கள் பார்த்த தேவ கரம் ஒரு பக்கம். ஆண்டவருடைய பலத்தில் தான் இது செய்ய முடியும். இந்த காரியத்தை வெட்டணும்னு சொல்லி தான் வெட்டி அதில் கனிகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான். ஆனால் பாதுகாக்க அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அந்த மிஷினரி அதுவே ஒரு ரொம்ப சவால் நினைக்கிறேன். பெரிய சவால், பெரிய சவால். ஏன்னா ஒன்ஸ் நம்ம போனால் நாளைக்கு வருவாங்களானே தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஓகே அந்த பிள்ளைங்களை உபயோகப்படுத்தி ஆண்டவர் செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பிட்டார். அதனால் அந்த பிள்ளைங்கள் மூலம் கர்த்தர் கிரியை செய்கிறாருங்கிற தைரியத்தில் அதை கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு சுவிசேஷம் சொல்கிற போய் அங்கே ஆரம்பித்த ஒரு இது ஒரு பிளான் பண்ணி நம்ம இது எங்களுடைய முதல் 10 ஆண்டுகளை நாங்கள் ஒரு கல்லும் வைக்கல, ஒரு சர்ச்சும் கட்டலை, வெறும் சுவிசேஷம். ஏன்னா ஒரு இடமும் ஆண்டவர் தெரியாதனால சிலுவன்னா என்னன்னு தெரியாது, ஏசுன்னா என்னன்னு தெரியாது. அந்த 10 வருஷமும் நாங்கள் சுவிசேஷத்தை மாத்திரம்தான் அறிவித்தோம். ஓகே அந்த சுவிசேஷத்தில் வர்ற கனிகளை தக்க வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் 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 மற்ற மினிஸ்ட்ரிஸ், எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோ மற்றபடி அதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது. இதில் இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அந்த நீங்கள் நடத்துகிற ஸ்கூல் அந்த எஜுகேஷன் அந்த ஜெம்ஸ் ஹிந்தி ஸ்கூலில் ஒரு 100க்கு மேலே அது ஃப்ரீயாக இங்கிட்டு இருக்கு. வாங்கினா ஒரு 5 rupees ஏதோ சொன்னாங்க, அந்த மாதிரி பிஞ்சிங்காக சொன்னாங்க. அது மாதிரி இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து சரி அது ஐசிஎஸ்சி சிலபஸ், அதை நான் கேட்க நினச்சேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இந்த ஃபீஸு மிஷினரி பசங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணுறீங்க. நான் கேள்விப்பட்டு நீங்கள் அதில் வந்து யாருமே சேர்க்க முடியாது மிஷினரி பசங்களை அப்படிங்கிற மாதிரிலாம், பட் அவங்களுக்குன்னே நீங்கள் ஒரு சலுகை அதில் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அதாவது நார்த் இந்தியன் பீப்புள் ஊழியத்துக்கு வரும்போது 5-6 வந்ததுனால நாங்கள் சில திட்டங்களை போட வேண்டியது. சரி சரி எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்கு, ஏன்னா அந்த இன்கம்ல தான் அவங்கள படிக்க வைக்கணும். ஆமாம், அந்த இன்கம்ல தான் அந்த ஹிந்தி மீடியம் ஸ்கூலையும் நடத்துகிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஸ்கூலில் வந்து 20 ஹிந்தி மீடியம் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மிஷினரி பிள்ளைங்களுக்குன்னு மிஷினரி கிட்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் நார்த் இந்தியன்ஸ் நிறைய நம்பரோட வரும்போது எல்லாரையும் எடுக்க முடியல. கண்டிப்பாக. அப்போ நாங்கள் என்ன சின்ன முதல் பிள்ளைக்கு இத்தனை வருஷம் நீ ஒர்க் பண்ணாதான் உனக்கு பிள்ளைக்கு முழுசும். சவுத் இந்தியன்ஸுக்கு வரும்போதே ஃப்ரீயாக கொடுக்குறோம். பட் நார்த் இந்தியன்ஸுக்கு அப்படி போட்டு வரையறை போட்டு சில வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், எல்லா பிள்ளைக்கும் ஃப்ரீ ஆகுது. ஆமாம், எல்லாம் பண்ணுறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாங்குற ஃபீஸே ரொம்ப, நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்குறதுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாம்பேலேருந்து ஒரு பிரதர் நமக்கு வந்து இங்கே வந்திருந்தாரு. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனை பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் 1.5 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு இவ்வளோ தெரியாது உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லி கொடுக்குறது. ஸோ நாங்கள் டெலிவரி அதான் அந்த எஜுகேஷன் குவாலிட்டியே ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. நிறைய மினிஸ்டர் பசங்களாம் கூட இங்கே ரெக்கமெண்டில் வருவாங்க, படிக்குவாங்க அப்படிங்கிற வரலாம் கேள்விப்பட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. சரி, என்னென்னா பிரதர் இங்கே வந்து அதான் நான் சொன்னேன்ல, இது கூட்டு முயற்சி. சரி சரி. அங்கேருந்து டீச்சர் வேலைக்கு தான் வந்தாலும் அவங்க டெடிகேஷனும் சாக்ரிஃபைஸும் இல்லைன்னா வர முடியாது. அப்போ இங்கே வந்த நோக்கத்தை நாங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். இதான் வந்திருக்கோம், இதுதான் வந்திருக்கோம், இதான் வந்திருக்கோம். அந்த நோக்கத்தை அவங்க புரிஞ்சிருக்கனால, அவங்க கோல் நிறையா இருக்கனால, அவுட் ஆஃப் ஹவர்ஸ், அவுட் ஆஃப் தர் வேஸ் தே ட்ரை டு ஹெல்ப் தி சைல்ட். அதனால ஒரு ஸ்டாண்டர்டை கீப் பண்ண முடியும். ஆனால் சாதாரண பிள்ளைங்க தான். நாங்கள் வந்து பெரிய ஹைஃபை பிள்ளைங்களை அங்கே வைக்கல. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான் ரீச் பண்ணணும்னு நினச்சோம். அது கூட இப்போ ரீச் பண்ண முடியல. லோயர் மிடில் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மிஷினரி பசங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுத்து இப்போ எல்லா பிள்ளைங்களும் பெங்களூர், கல்கட்டா, மும்பைன்னு வேலை பார்க்குதுங்களே. அதே வரணும். இந்த மாதிரி ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் ஆரம்பிச்சிங்களேன். தமிழ்நாட்டில் நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க செய்யாதனால நாங்கள் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் கொடுத்த பாரம் எங்களுக்கு எல்கைகளுக்குள்ளே விட்டு தான் நாங்கள் வேலை செய்ய விரும்பல. இல்லை, இந்த ஃபீஸே ரொம்ப கம்மியாக வாங்கி ரன் பண்ணுறீங்களா? அது என்ன? அது இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பித்தா இது கூட வாங்காமல் செய்ய முடியும். ஏன்னா அங்கே நமக்கு டீச்சர்ஸ் அவைலபிள் இருப்பாங்க. இங்கே டீச்சர்ஸுக்கு எங்களுக்கு ஏங்க வேண்டியிருக்கு. முழங்கால இருந்து தான் இவ்வளோ டீச்சரை கொண்டு வந்திருக்கோம். போராடி தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் இந்தியானே பயம். பொம்பளை பிள்ளைங்களாம் அனுப்ப மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். துபாய்க்கு அனுப்புவாங்க, ஆனால் இங்கே அனுப்ப மாட்டாங்க. ஆமாம், அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க, இங்கே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்கள கொண்டு வர்றதுக்கு போது பேரண்ட்ஸ் பெரிய தடைகளாக இருவாங்க. பிள்ளை ஒப்பு கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் தடைகள். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நிறைய பாதுகாப்பு வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஆனால் அதான் நான் உண்மையை சொல்லணுன்னா, இதில் எல்லாருடைய தியாகத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால தான் இதை நிறைவேற்ற முடியுது. இல்லை, பொதுவாக வந்து நான் இதை கண்டிப்பாக கேட்கணும். இப்போ தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, அந்த அப்புறம் ஐசிஎஸ்சி ஃபில்லப் தான் ஃபஸ்ட்டு. இது எப்படி இந்த கம்மி எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க? ஐசிஎஸ்சி எடுத்தது காரணம் அதில் கிறிஸ்டியன் எலிமெண்ட் இருக்குது அந்த போர்டில். அதனால பட் ரொம்ப ஃபீஸே கம்மியாக வாங்குறீங்க. சிபிஎஸ்சியில் ஏராளமான லஞ்சம்.
ஏன்னா 25,000 ஸ்கூல் இருக்குது சரி 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 கிட்டத்தட்ட. இது 2000 ஸ்கூல் தான் இருக்குது. சரி. ஸோ இதனுடைய போர்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்டியன் வாடைகளும் ஓகே லஞ்சமில்லாத ஒரு போர்டாக இருக்கிறதுனால நாங்கள் முதல்ல இருந்தே ஐசிஎஸ்சி ஆரம்பிக்கணும்னு அதை தீர்மானம் பண்ணி. ஓகே. அப்போ இந்த குவாலிட்டி எஜுகேஷன் வந்து முன்னாடியே நீங்கள் ஃப்ரம் த டே ஒன் நாங்கள் கஷ்டப்பட்டு பணத்துக்காக கஷ்டப்பட்டு டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்காத சூழ்நிலைகள்லாம் வந்த போதும் நாங்கள் குவாலிட்டியை விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 100க்கும் மேற்பட்ட அந்த இங்கிலீஷ் ஸ்கூல் வச்சுருக்கீங்க இல்லையா, அது ஸ்கூல் இருக்குது. அப்போ சண்டே வந்து ஹிந்தி ஸ்கூலு, பட் சண்டே வந்து சர்ச்சாவும் அது அப்படி கெட்டும் போதே அப்படி தான் கெட்டணும். ஆமாம், கெட்டும் போது அப்படி தான் கெட்டணும். ஓகே ஓகே. ஆனால் அது 100க்கு மேலே ஸ்கூலுங்கிறத காட்டிலும் யூனிட்னு சொல்லிடுவோம். அதாவது நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் போடும்போது நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அவர் தான் இதில் வந்து இனிஷியேட் பண்ணாருவான். பீகாருக்கு எஜுகேஷன் கூட நான் அவனை கூட நிற்கிறேன். அப்போது அவருடைய அந்த அமைப்பும் ஜேம்ஸும் லோக்கல் பீப்புள் கான்ட்ரிபியூஷன் சொல்லி முதல்ல என்ன செஞ்சோன்னா, லோக்கல் பீப்புள் லேண்டு கொடுக்கணும், அவங்க ஸ்கூல் கட்டணும், ரன் பண்ணுறது நாங்கள் பண்ணோம். ஓகே. ஆமாம், ரன் பண்ணுறது நாங்கள் பண்ணோம். அப்போ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்க. அதில் வேறு இன்கம் வச்சு இது செய்யலான்னுட்டு. சரி. அதில் நாங்கள் கிளாஸ் ரூம் போடும்போதே ஒரு கிளாஸ் ரூம் அப்படி போட்டோம், சர்ச் மாதிரி இருக்கணும்ட்டு. ஏன்னா ஒரு செத்த மனுஷனுக்கு கோட்டு சூட்டு டை எல்லாம் கட்டி விட்டுடலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவனுக்கு சாதாரண சட்டை போட்டு ஜீவனை உண்டாக்கணும்னா அவனே பார்த்துக்கிடும். அந்த ஜீவனை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. ஓகே. அப்போ காஸ்பலுக்காக ஒன்றுமே நம்ம உருவாக்குனதா நம்ம வச்சுக்கலாம். அது உண்மைதான். அதைத்தான் இன்னைக்கு சுவிசேஷத்தின் எதிரிகள் வந்து இவன் எஜுகேஷன் கொடுக்குறான்னு சொல்ல, இவன் ஆண்டோரை புகுத்தை தான் சொல்கிறான், மதம் மாற்றம் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. நம்ம அது வந்து நற்கிரியையாக தான் காண்பிக்கணும். நம்ம நற்கிரியை செய்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூலில் வர்ற எல்லா பிள்ளைங்களும் ஆண்டோர்களை வந்ததுன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம உண்மையை சொல்கிறோம். எல்லா பிள்ளையும் ஆண்டோர்களை வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு ஆண்டோரை பற்றி தெரியும், அது தெரியும். ரெண்டாவது நம்ம வந்து அவங்களுக்கு செய்கிற நன்மை, நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம ஜாதி மதம் எல்லாம் இந்த கடந்து எல்லாரையும் ஒன்மோல ட்ரீட் பண்ணி அவங்களுடைய ஸ்டாண்டர்டையும் அவங்களுடைய திங்கிங் பேட்டர்னை மைண்ட் செட்டையும் நம்ம மாற்றுறோம். அது ஒருவேளை ஸ்டீஃபன் காலேஜ் எல்கே அத்வானியும் உருவாக்கும். மார்வாடிகளுக்கு தான் பெரிய பெரிய ரோமன் கேத்தலிக் ஸ்கூல்ஸுக்கு ஸ்பான்சர்ஸ். ஆமாம், சென்னையில் இருக்க டான் பாஸ்கோவில் பிளாங்க் செக் கொடுத்துட்டு போவான் மார்வாடி, ஷீட் பண்ண என்ன வேணாலும் எழுதிக்கணுன்ட்டு. ஸோ அது ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியும். ஆனால் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளால் ஏன்ற அளவுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், வாழ்ந்து காண்பிப்போம், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் செய்கிற வேலை. இப்போ தமிழ்நாட்டையும் நம்ம பண்ணலான்னு ஒரு உங்களுக்கு இது இருக்கானே? நான் தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி ஐடியா கூப்பிட்டாலும் வர மாட்டேன். எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, எத்தனை பேர் நிலம்லாம் தரதுக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் நீங்கள் இப்போ நாங்கள் இங்கே பீகாரில் இருந்தாங்க அன்னைக்கு, நீங்கள் 2 சபைகள் அந்த ஜனங்களை பார்த்தீங்க. பெரிய பணக்கார ஜனங்கள், சாதாரண ஜனங்கள் இங்கே உள்ள ஸ்டாண்டர்டுக்கு அவங்க சாதாரணமாக இருக்காங்க. நம்மகிட்ட வந்ததுனால கொஞ்சம் நல்ல சட்டை போட்டிருக்காங்க. பட் இங்கே நாங்கள் சபையில் என்ன செய்யறோம்னா, ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டு அந்த காசை வச்சு 50 பேர்லேருந்து 100 பேருக்கு சோறு போடணும்னு சொல்கிறோம். இது நாங்கள் கொடுக்கல, சபை. ரெண்டாவது 10வது 9வது படிக்கிற பையன், 2வது 3வது படிக்கிற பையனுக்கு டியூஷன் எடுன்னு சொல்கிறோம், ஃப்ரீ டியூஷன் எடுன்னு சொல்கிறோம். அதனால தான் அன்றைக்கி முதல் 10 நாளில் அந்த சபையில் ஒரு 70 பிள்ளைங்க, அந்த முன்னால் வந்து ஒரு சின்ன கொரியோகிராஃப் பண்ணாங்களே அந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த மாதிரி 70 பிள்ளைங்களுக்கு அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறா? சபை ஆட்கள் எடுக்கிறாங்க. மறுபடி பாஸ்டர் ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா 3 மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம், தையல் மிஷின். ஒன்று கழட்டி மாட்டுறதுக்கு, எப்படி கழட்டணும்னு ரிப்பேர் ஆனால் பார்க்குறதுக்கு. இன்னொரு மிஷினை அந்த பாஸ்டர் அம்மா வச்சு தச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொரு மிஷினை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு 10 லேடிஸை நாங்கள் பண்ணுறோம். பாஸ்டர் அம்மாவுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. இவங்க உடனே சொல்லிடுவாங்க, இது ஆவிக்குரியவங்களாம் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோன்ட்டு. இது தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாது. ஆமாம், நாங்கள் வெறும் தோத்திரம் போட்டு உட்காந்துருப்போம். நாங்கள் தோத்திரம் போட்டு உட்கார்றதுக்கு ரெடியா இல்லை. அதான் பார்க்குறேன். இப்போ ஒவ்வொருத்தருமே நிறைய மல்டிபிள் ஜாப். ஆமாம், எல்லாருக்கும் 3 நான் சொல்கிறேன் பின்னால். இப்போ அந்த 10னா நான் ஒரு வருஷத்தில் 40 லேடிஸ் வந்துட்டாங்க. 40 லேடிஸோட இவங்க தொடர்பு பண்ணாங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க, வாங்க அக்கா வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நம்மளை அறியாமலே அவங்க இன்விடேஷன்லாம் உள்ளே போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும். ஸோ அப்போ பாஸ்டர்மா சுவிசேஷ ஊழியத்தை செய்து, பிள்ளை சுவிசேஷ ஊழியத்தை செய்து, காங்கிரிகேஷன் சுவிசேஷ ஊழியத்தை செய்து, பாஸ்டர் இவங்களெல்லாம் அடைச்சி கொண்டு போக வேண்டியதான்.
அப்போ ஒரு சின்ன சபை செய்ய முடியும்னா தமிழ்நாட்டில் இருக்க சபைகளில் எத்தனை லட்ச ரூபாய்க்கு காணிக்க வர்ற சபைகள் இருக்குது, என்ன செய்கிறாங்க? நற்கிரிகள். வேதம் சொல்லுது எபேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்காக புதுசாக்கப்பட்டிருக்கோம். அப்போ நற்கிரிகளை செய்து பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு சபையையும் விசுவாசிகளையும் உபயோகப்படுத்துறது ஒரு சரியான மெத்தட் என்பது என்னுடைய மாறாத நம்பிக்கை. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, உங்கள்கிட்ட இந்த மினிஸ்ட்ரி தாண்டி உங்களுடைய பிரசங்கம் ஆக்சுவலாக ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே உங்களுடைய பிரசங்கத்துக்குன்னே ஒரு பெரிய ஃபாலோவர், அதை கேட்டாலே ஒரு இம்பாக்ட் இருக்குது. அது எப்படிண்ணே? ஆக்சுவலாக நீங்கள் ஒன்லி பைபிள் மட்டும் படித்து அதுலேருந்து வெளிப்பாடுகளை எடுப்பீங்களா, இல்லை நிறைய புக்கு படிக்கிறீங்களா? நிறைய புத்தகம் படிக்கிற வழக்கம் உண்டு. இப்போ அவளை படிக்க முடியல. சரி, அது என்னுடைய வயதின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் ஐயில் கொஞ்சம் இருக்குது. முன்னால் நிறைய புத்தகம் படிப்பேன். பட் நான் வந்து பைபிளை படிக்கும்போது பிரதர் நான் கொஞ்சம் வித்தியாசமாக படிக்க விரும்புகிறேன். தேவன் எந்த நோக்கத்துக்காக பைபிளை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும்ல, மனுஷனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற காட்டலாம், அவர் திட்டத்தை நிறைவேற்ற தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டாங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ ஆண்டவரை உன்னுடைய தேவைக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்கிற மாதிரி உண்டாக்கப்பட்ட சுவிசேஷன் தவறான சுவிசேஷனுங்கிறது என்னுடைய அழிக்க முடியாத நம்பிக்கை. அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அதுக்கு மனுஷங்களை உபயோகப்படுத்த பார்க்குறாரு. அப்போ நான் அந்த கோணத்தில் தான் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறேன். நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, நான் பைபிளை படிக்கும்போது நான் அதில் கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஒரு இடத்துல தாவீது 7வது பிள்ளைன்னு போட்டுருக்கு, இன்னொருத்தர் 8வது பிள்ளை போட்டிருக்கு. அவன் இந்த பைபிள் தப்பு பண்ணாது, அப்போ ஏன் போட்டிருக்கு? அப்போ அதை ஆராயறதுக்கு முற்பட அதுக்கேற்ற காரியங்கள் படிக்கிறேன். ஓ, அப்போ எனக்கு விளங்குது. இப்படி நான் நிறைய கேள்வி கேட்டு எனக்கு ஒரு உத்தரவு பெற்ற பின்பு தான் நான் அதை டெலிவரி பண்ணுறேன். 3வது, நான் படிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நான் ப்ரீச் பண்ணலை. அது என்னுடைய ஒரு பிரமாணம். நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படியலாம், நீங்கள் கீழ்ப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் கீழ்ப்படியாததுக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கறது வந்து தவறான கொள்கை. இதில் நான் உறுதியாக இருக்கேன். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பவும், ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் ஒரு இந்த சம்பவத்தை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு லேடி இங்கேருந்து இந்த டெய்ரியான்னு சொல்லுறது ஹசாரிபாக்னு ஒரு ஊர், இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர். மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருந்தது அப்போ வந்த புதுசில். அப்போ நான் ஒரு சிஸ்டர், ஒரு வாட்டர் சட்டமான சிஸ்டர், அந்த ஹஸ்பண்ட் தூக்கி போட்டு போகிறோம். அவங்களுக்கு பயங்கரமான அப்டாமினல் பெயின். அங்கே போனோடனே டாக்டர் லேடி செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆல் அவுட் ஆயிடுவாங்க. நான் அப்போ நான் சொன்னேன், செய்யுங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு தான் நான் தான் சொல்கிறேன். அப்போ நான் இது இப்போ இருக்கிற காட்டில் 30 கிலோ குறையா இருக்கேன். ஆமாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் எங்கிட்ட பிளட் இல்லை. இது எழுதியிருந்தீங்க. ஆமாம், அப்போ கூட ஆமாம் பிளட் இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணது தாறுமாறான ஜெபம். கண்டிப்பாக நீங்கள் அதை காணால மாற்றிட்டேன். அப்போ அப்போது எனக்காக தான் தேடணும் இல்லையா, அதில் நான் கற்றுக்கொள்ள. அன்னையிலேருந்து பாட்டு பாடுறது கூட நான் வந்து என்னையால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத வார்த்தைகளை நான் பாடினதே இல்லை. இன்னும் எந்த சாங் இருந்தாலும் யார் எழுதினாலும் சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நான் அதனால தான் கடைசி இந்த பாட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு, சிலுவை சுமந்தோராங்கிற பாட்டு. அதில் நீங்கள் சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காக வாழாமல் தன்னையும் தருவானே. இது நான் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நான் எழுதக்கூடாது, நான் எழுதக்கூடாதுன்னு நான் பாடக்கூடாது. இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை போட்ட பாடல்கள் நான் எழுதுனது மாத்திரம் இல்லை, மற்ற யார் எழுது எஜமானனேன்னு ஃபாதர் பாடினான்னா அதில் உயிர் வாழும் நாட்கள்லாம் ஓடி வளர்த்திடுவேன். நான் ஓடுறேன், அதை பாட இல்லை, நான் பாட மாட்டேன். பிலீவ் பண்ணி நீங்கள் நடத்துகிற செயல்படுத்துறத நான் செயல்படுத்துறேன், நான் சொல்கிறேன். அதை நம்ம வச்சுட்டோம்னா பைபிளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால அது வெளிப்பாடு அன்னைவருடைய தாட்ஸ் இருக்குது, நானாக தேடி கண்டுபிடிச்சது இருக்குது. ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும்போது இதெல்லாம் வரும்போது பைபிள் இன்னும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் ஜனங்களுக்கு இதெல்லாம் பைபிளில் இருக்காதுன்னு யோசிக்க வேண்டிய. அந்த ப்ரெசன்டேஷன் எப்படின்னு பண்ணுறீங்க? இப்போ எல்லா ஊழியக்காரங்களுமே அந்த இது பண்ணுறாங்க. நீங்கள் எதுவும் பிளான் பண்ணுவீங்களா எப்படி ப்ரெசன்டேஷன்? எப்படி? நான் என் நோட்ஸ் வச்சு பிரசங்கம் பண்ணாத ஆள். ஒரு செய்தியில நான் சைல்டு எவாஞ்சலிஸ்ட் பிரதர். இன்னைக்கும் சைல்டு எவாஞ்சலிஸ்ட் தான். சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியம் செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கதை சொன்னா எப்படி புரியும். இன்னைக்கும் நான் என் கிராண்ட் சில்ட்ரன் வச்சு நான் தான் கதை சொல்றேன். சண்டே நாங்கள் ஃபேமிலியாக கூடும்போது என் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் குட்டீஸ், குழந்தைகளுக்கு எப்படி புரியணுமோ அவங்களுக்கு இந்த வாரம் நான் அவங்களுக்கு சொன்னது என்னன்னா, மோசே அனுப்புறதாங்க அவங்களுக்கு அதை மோசையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்.
சீரியஸ் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுக்கேன். அவன் எப்படி அவனை சொல்லும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு மோசன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச மாசம் தான் சொல்ல போகிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய வீரன் இருந்தான், அவன் இப்படி வளர்ந்தான் அப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த வாரம் நான் முந்தின நாள் அதாவது சண்டே அன்னைக்கு நான் அவங்கள கூட்டி வச்சு அவங்களுக்கு கதை சொல்லும்போது மோசையை ஆண்டவர் அழைச்ச அந்த 3வது அதிகாரம் யாத்திராம நான் அவங்களுக்கு கதை சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, அவன் பயம் எப்படி போச்சு, பொல்லாத இடத்துக்கு அனுப்புகிறான், எங்கேருந்து ஓடி வந்தானா அங்கே தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு, பார்வோனுங்கிறவன் பயங்கரமான ஆள், அப்படி இருக்கிற இடத்துல இவன் போய் தனியாக போய் எப்படி விடுதலை ஆக்கிற பயம் எப்படி போச்சுங்கிறதுக்கு நான் சொன்னதுக்கு 3 காரியம் சொன்னேன். அவன்டவருக்கு அவனுக்கு ப்ராமிஸ் கொடுத்தாரு, கூட இருப்பேன்னு ப்ரெசன்ஸ் கொடுத்தாரு, ப்ராமிஸ் கொடுத்தாரு, ப்ரெசன்ஸ் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு பவர் கொடுத்தாரு. இந்த 3ஐயும் கொடுத்தாருன்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களையும் ஜெபம் பண்ண வச்சேன். உனக்கு வேணும்னா நீ பயம் போகணுன்னா நீ இப்படி என் முதல்ல எனக்கு ஜெபம் பண்ணது என்னுடைய 5 வயசு பேர பிள்ளை தான். அவனை ஜெபம் பண்ண சொன்னேன். அவன் முதல்ல ஸ்கூல் ப்ரேயர் பண்ணிட்டான். பக்கத்தில் இருந்தாலும் சிரிச்சிச்சு. அவன் இந்த தாத்தா இவன் ஸ்கூல் ப்ரேயர் பண்ணுறான்னுட்டு. இல்லைடா கதைக்கேத்தாலும் பண்ணான். அவன் என்ன சொல்லி இப்போ ஜெபம் பண்ணான், ஆண்டவரே எனக்கு நிறைய பயம் இருக்குது, என் பயம் போகணுன்னா அவன் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுறான். எனக்கு பயம் போகணுன்னா எனக்கு உங்களுடைய ப்ராமிஸும் உங்களுடைய ப்ரெசன்ஸும் உங்களுடைய பவரும் கொடுக்கணும் ஜெபம் பண்ணி 3 வார்த்தை சொல்கிறான். இதை திணிச்சிடலாம்ல. அப்போ நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த ட்ரூத்தை, இந்த ட்ரூத் பெரியவங்களுக்கு பேச வேண்டிய ட்ரூத் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு தள்ளிட்டேன்னா, இது மேடையில் என் பிரசங்க மேடையிலேயே அதே பாருங்க தான், வேற ஒன்றும் பெரிய ஒன்றும் ரகசியம் இல்லை. அது எப்படி நான் இது பண்ணுவேன் நான். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரசங்கம், ஃபாரின் அப்படி இருக்குமா இல்லை சேம் எல்லாத்தையும் வெளிநாட்டில் பேசின மெசேஜ் நான் உங்களுக்கு தரேன், இங்கிலீஷில் மெசேஜ் பேசுனேன், ஈக்குவல் எல்லாமே ஒரு மனுஷன் தான். இங்கே வெள்ளத்தோல் இங்கே கருப்பு தோல் அவ்வளோதான். மனுஷன் தான். அவன்கிட்ட கொஞ்சம் கறக்கணும்னு போனா தானே அவனுக்கு ஏத்தாலும் தளம் பண்ணணும். அவங்ககிட்ட கொஞ்சம் கறக்கணும் அப்படின்னு போனா அந்த நிலையை போனா அவனுக்கு திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். சத்தியத்தை மட்டும் நான் பேசுறேன்னா அவனுக்கும் அதே சத்தியம் தான், தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதே சத்தியம் தான், இந்திக்காரனுக்கு அதே சத்தியம் தான். கொஞ்சம் ப்ரெசன்டேஷன்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவன் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். தமிழ்நாடு ஆட்கள் கொஞ்சம் நல்ல தேர்னவங்க, 250 வருஷமாக கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு ஒரு பாயிண்ட் சொன்ன பிறகு அடுத்த பாயிண்ட் யோசிக்க முடியாது. நான் அடுத்த பாயிண்ட் சொல்றதுக்குள்ள அவன் வேற எங்கேயாவது போயிடுவான், சுவிட்சர்லாண்டுக்காரன். ஸோ அதுக்கு அவனோட அதை நிறுத்திட வேண்டியதான், அவ்வளோதான். மனுஷன் தானே. அதானே உங்கள் இதில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த சென்னையில் நீங்கள் மீட்டிங்லாம் பண்ணும்போது அந்த பின்ட்ராப் ஸ்டைல், அதான் நீங்கள் அந்த லிசன் சொல்லும் போது எல்லாருமே அப்படியே ஒரு பின்ட்ராவா, அது எப்படி அது தேவபலன்றது. இது மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்க? நான் இப்போ உங்கள் பிரசங்கம் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யணும் யாருமே அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் இருந்தால் நீங்களே, அதாவது நான் அநேகத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் உண்டு. சரி சரி. இப்போ நான் வந்து ஆதி நாட்களில் ரெவரண்ட் ஹென்ரி ஜோசப் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரநாதா. ஆமாம் 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 ஆமாம். அவர் வந்து ஒரு குட் பைபிள் டீச்சர். எங்கள் குரூப்புக்கு வந்து பைபிள் எடுத்தேன்னா பைபிள் எப்படி பாஸ்கரதாசன் ஒரு வார்த்தை எடுப்பார், அதுக்கு வலையை போட சொன்னான், வலைகளை போட சொன்னார், அப்படி அந்த இதுக்கே எடுத்துட்டு அவருக்கு அது பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் ஸ்டான்லி அவர் அனாலிட்டிக்கல் ஸ்டடி. இப்படி ஒவ்வொருத்தருக்கு நலமான காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து என் வாழ்க்கையில் பாடல் பாடினா இழுக்க முடியும்னுட்டு தினகரன் இடையில ஒரு பாட்டு பாட்டாச்சுன்னா ஜனங்கள் உடனே சுண்டி இழுக்கப்படுறாங்க. அவருடைய அது நான் அதுக்கு முன்னால பாடுவேன். சரி, அதுக்கு முன்னாலே நான் அவரை தினகரன் இப்போ ஃபேமஸ் ஆகும் முன்னாலே நானும் பிரசங்கம் பண்ணி நானும் பாட்டு பாடுவேன். பட் அவருடைய அளவுக்கு அந்த செய்தியோட இணைஞ்சு போற மாதிரி பாடல்கள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹிந்தியில இப்போ நான் ஹிந்தியில் பேசினாலும் இடையில 2 பாட்டு இருக்குன்னு எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும். கீபோர்டு போட ரெடியாக இருப்பார், எப்போ பாடுவார்னு. பாட்டே சூப்பராக பாருங்க. இல்லை, அது என்னத்துக்குன்னா the question is, நலமானவைகளை மற்றவங்க செய்யறதுலேருந்து பிடிச்சு கொடுறது தப்பே கிடையாது. அது காப்பி அடிக்கிறது இல்லை. அதை சேர்த்து நம்முடைய காரியத்தை செய்யறது தவிர ட்ரூத் உள்ள போகணும். அதுக்கு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் 51 வருஷமா மிஷினரியா இருக்கிற அனுபவமே போதும். அதில் ஒரு இன்சிடென்ட் அட்டாச் பண்ணி விட்டாச்சுன்னா பீப்புளுக்கு தங்கும். நான் இலங்கைக்கு போகும்போது சொல்கிறேன், 35 வருஷம்னால இந்த பிரசங்கம் உங்கள்கிட்ட கேட்டேன் என்னன்னு சொல்கிறார் ஒருத்தர் வந்து. இன்னொருத்தர் சொல்கிறேன், 40 வருஷம் பிறகு இப்போ தான் உங்களை பார்க்குறேன், 40 வருஷம் இந்த பிரசங்கம் பண்ணல, அதுபடி தான் வாழ்கிறேன்னு சொல்கிறார். ஸோ மறக்கக்கூடாது எந்த ட்ரூத்தும். இந்த மாதிரி கொள்கைகளை உள்ள வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரசங்கத்தில் ப்ரெசன்டேஷன் சரியா. அதாவது இன்னொரு இதே கேட்டுறேன். ஆக்சுவலாக மீட்டிங் நேம் கூட பார்த்தீங்கன்னா அந்த யுத்த சத்தம், மிஷினரி பெருவில் எப்படி தானே வைக்கிறீங்க? இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம், இந்த தலைப்புகள்லாம் வந்து நீங்கள் போட்டால் போக மாட்டேங்க. ஓகே.
அது வந்து மிஷினரி இதுக்காகவே நம்ம இது பண்ணிருக்கோம். நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்தை கட்ட தான் ஆண்டு அழைச்சார். சரி சரி சரி. 12 பேரை கூப்பிட்டு அனுப்புறாரு, 11 பேர் தான் இருக்கலாம். உலகமெங்கும் போல எல்லாரும் சீஷராகுங்கள், ஓகே, நான் கற்றுக் கொடுத்த எவ்வளோ கற்றுக்கணும், இதான கமாண்ட், கிரேட் கமிஷன் சொல்றோம். அப்ப இந்த நோக்கத்துல தான் நான் ஒரு கூட்டத்தை நான் பார்க்கணும். அவங்க தேவை தான் 1000 இருக்கும். அந்த தேவைக்கு தகுந்தால் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அங்க ஒரு கிழவி இருப்பா, ஐயோ உனக்கு முதிர் வயதும் பசுமையா இருப்பான்னு சொல்லிடணும். அங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், நீ எழுந்து பிரகாசின்னு சொல்லணும். உங்க வாலிபன் இருப்பான், வேலை தேடிட்டு இருப்பான், நீ போகிறதை வாக்கிய பண்ணுவான்னு நான் சொல்லணும். இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு அவங்க தேவைக்கு பேசினா நான் பைபிளை வந்து என்ன செய்ய மாத்திடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. தேவ திட்டத்துக்கு அவங்களை இருக்கிறது தான் முக்கியம். இது செய்யப்படலைங்கிறது எனக்கு பெரிய பெரிய ஆதங்கம். ஓகே, மாதிரி இப்போ அடுத்த இது ஆக்சுவலி அந்த மிஷினரி ஊழியம் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி ஊழியம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. பட் உண்மையிலே அந்த தியாகம் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? முதல்ல மிஷினரி ஊழியங்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு அது மிஷின் எதுக்கு தேவைங்கிற காரியத்தை ஜனங்களுக்கு சரியாக சொல்கிறதுக்கு தெளிவான குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும். ஏன்னா மிஷன் சொன்ன உடனே அதனுடைய டெஃபினிஷன் மாறிட்டே வந்துச்சு. நாங்கள் அதனால் ஒரு எம்பிடிசின்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், அதில் நான் பேசுகிறதே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். முதல்ல வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வர்றவங்க, இங்கே இந்த நாட்டுக்கு வர்றவங்கள தான் மிஷினரின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அது காலகட்டத்தில் ஒரு மொழியை தாண்டி ஒரு கலாச்சாரத்தை தாண்டி இப்போ இனிய மிஷினரின்னு சொன்னோம். அதுக்கு பிறகு நாங்கள் பீகாருக்கு வந்த பிறகு இங்கேயே நான் வரும்போது 64 மொழிகள் பேசப்பட்டது பீகாரில். அப்போ இந்த மொழி இந்த இந்த நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற மகை பேசுவாங்க, இந்த பக்கம் போஜ்புரி பேசுவாங்க. நதி தான் இடையில, அது மகத நாடு, இது போஜ்புரி பேசுறது. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மொழியில் இருக்கவனுக்கும் இந்த மொழியில் இங்கே இருக்கிற கலாச்சாரம் வித்தியாசம். அவன் அங்கே போனாலும் பீகாரின்னு சொல்லப்பட்டாலும் அவனுக்கு வேற வித்தியாசம். ஸோ இவனை நாங்கள் மிஷினரின்னு சொல்ல ஆரம்பித்தோம். இந்த கலாச்சாரத்திலேருந்து இந்த மொழியை பேசுகிறவன் அந்த மொழியை போய் படிக்கணும், அந்த கலாச்சாரத்தை போகணும். இப்போ நீங்கள் கங்கையை தாண்டிங்கன்னா அந்த பக்கம் மைத்திலி பேசுகிறாங்க. மைத்திலிக்கும் போஜ்புரிக்கும் சம்மந்தமே இருக்காது, அது பெங்காலியோட ஒட்டியிருக்கும், இது வந்து ஹிந்தியோட ஒட்டியிருக்கும். ஸோ அப்போது இவங்களை நாங்கள் மிஷினரின்னு அழைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு ஒரு இந்த ஜாகிரபிக்கல் ஏரியா மட்டும் விட்டாலே போதும், கலாச்சாரம் இல்லை, ஜாகிரபிக்கல் ஏரியா விட்டால் நிறைய காரியங்கள் மாறுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர ஆரம்பித்தோன்னு அவங்கள ஜாகிரபிக்கல் ஏரியா டிஸ்பிளேஸ் பண்ணுறவங்களே மிஷினரி அழைக்க ஆரம்பித்தோம். பட் லேட்டஸ்ட்டாக என்னென்னா, யார் கிறிஸ்துவ இல்லாமல் இருக்காங்களோ அவங்க மிஷன் ஃபீல்டு, கிறிஸ்தவுடையர்கள் மிஷினரி. ஓகே, புரியுது. இதுதான் இந்த 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 மிஷினரியுடைய கோணமே அப்படி வளர்க்கப்பட்டு இப்போ நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணுறது தான் மிஷினரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். அது எல்லாருமே மிஷினரிங்கிற உணர்வை எல்லாருக்கும் உண்டாகும். ஆமாம், பிதா என்ன அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், அதுதான் ஆண்டவர் எல்லாரும் கொடுக்குறது. வெறும் சீசர்கள் கொடுத்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சீசர்கள் கொடுத்த கட்டளையும் ஜனங்கள் எடுக்கணும். இது ஒன்று. முதல்ல இந்த இதில் தெளிவில்லை. இன்னைக்கு நான் வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் ஒரு ஏடிஎம் மிஷினை பார்ப்பான், ஆமாம், இல்லைன்னா ஒரு சூப்பர் ஸ்டோராக பார்க்குறான். நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, நான் ஆண்டவருக்கு என்ன செய்யறேங்கிறது அந்த அந்த கன்செப்ட் இல்லை. ஜான் எஃப் கென்னடி சொன்னது இன்னைக்கும் வாட் த கண்ட்ரி கிவ்ஸ் டு யூங்கிறது இல்லை, வாட் யூ கேன் கிவ் டு த கண்ட்ரிங்கிற அந்த கன்செப்ட் கொண்டு வரதுக்கு மைண்ட் செட்டை மாற்றணும். முதல்ல மிஷினரிங்கிற மைண்ட் செட்டை மாற்றணும். ரெண்டாவது, ஆண்டோட ராஜ்யம் பரவுறது ஒரு இடத்துல 1000 பல்பை போட்டுக்கிட்டு அதில் நடுவில் மெழுகுவர்த்தி தேவையில்லை. மெழுகுவர்த்தி ஒரு இருட்டான இடத்துக்கு போகணும். இந்த சின்ன கன்செப்டை ஜனங்கள் புரிந்து கொண்டாங்கன்னா, சபைகள் புரிந்தாங்கன்னா, இங்கே ஒரு 10 சபைகள் இருக்கும்போது இதுக்கு மடையில நான் ஒன்று எதுக்கு ஆரம்பிக்கணும், நான் ஏன் அறியப்படாத பகுதிகளுக்கு போக முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். இந்த தேவைகளை நம்ம சரியாக வைக்க வைக்கணும். ஆனால் மிஷினரி சங்கங்களுடைய தவறும் ஒன்று இதில். மிஷினரின்னா ஆதிவாசிகள், சரியா படிக்காதவங்க, வசதி இல்லாதவங்க, ஆஸ்பத்திரியில் ரோடு இல்லை, இதுதான் பிரசங்கம் பண்ணப்பட்டு வந்துக்கிட்டதுனால அந்த காரியத்தில் மிஷினரி சங்கங்களும் சில நேரங்களில் இந்த இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். அதனால மிஷினரி குறித்த சரிவான அழிவு இல்லை. அப்படியும் இருக்கிறாங்க. பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் 7.6% தான் ஆதிவாசிகள். இவங்க எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலும் கூட 92.4 இருக்குது இல்லையா, அதுங்களை யார் ரீச் பண்ணும்? இப்போ அறியப்படாத ஜனங்கள்னு சொல்லும்போது ஆதிவாசிகள் மட்டும் அல்ல,
ஸ்லம்மில் வாழ்கிறவள் மட்டும் இல்லை. இப்போ சென்னை எடுத்துக்கங்க, ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, எங்கே போகணுன்னா ஸ்லம்முக்கு தான் போவான். ஆமாம். ஏன் படித்தவங்க இருக்காங்க, டெசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள ரீச் பண்ணணுங்கிற அந்த எண்ணமே இல்லை. அப்போ மிஷன் சொன்னாலே தவறான எண்ணங்கள் போட்டுப்பட்டதை நம்ம வந்து பிடுங்கி எடுத்து தூர போடணும். அப்போ நேச்சுரலாக நானும் ஒரு மிஷினரின்னா எங்கே நான் எஃபிஷியண்டாக இருக்க முடியும்னு பார்க்க முடியும். ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அவங்க இருக்க முடியும். அது முடியும். ரெண்டாவது, இப்போ ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறவர் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு யூபிக்கு வரக்கூடாது? ஓகே, வாலண்டரியாக கேட்கலாம்ல. ஆமாம், ஐ வாண்ட் டு கோ டு ஒரு 5 வருஷம் போயிருக்கிறேன். அங்கே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸில் 4 பேர்கிட்ட சுவிசேஷன் சொல்லிடலாம். அதில் 2 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா அவனே ஒரு சபையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த முயற்சிகளும் அடுத்த டென்ட் மேக்கர்ஸ் ஆகிருக்கலாம். அல்லது சிலருக்கு ஆண்டவர் வெரி ஸ்பெசிஃபிக், என்ன மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக்காக நீ பீகார் போகணும்னு சொல்லி நீங்கள் அனுப்புனதுனால நான் வந்தேன். அப்படிப்பட்ட அழைப்பு உள்ளவங்க அதுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு சபை சப்போர்ட் பண்ணும். உனக்கு அழைப்பு இருக்காப்பா, நாங்கள் தான் போக முடியல, எங்களை அப்படி ஆண்டவர் அந்த காலத்துக்கு அழைக்கிறேன், நாங்கள் இங்கேருந்து உங்களை தாங்குறோம். வில்லியம் கேரி அதானே சொன்னார், நான் முத்தெடுக்க போகிறேன், நான் இடுப்பில் கயிறு கட்டியிருக்கேன், நீங்கள் மேலே பிடிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முத்தெடுக்க போகிறோம். ஸோ இந்த கன்செப்ட் ஜனங்களுக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். என்ன சபைகளில் நீட் பேஸ்ட் காஸ்பல் அதிகமாக டாமினேஷன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. யாருக்கு தேவையில்லை? பைடனுக்கும் தேவை இருக்குது, முர்முவுக்கும் தேவை இருக்குது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கும் சிக்னஸ் வரலாம். ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும். அந்த தேவைகளையே சொல்லி 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 இருந்தனா இம்மைக்காக மாத்திரம்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்னால நாம் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்படப்பட்டிருக்கிற வாசனை இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அது இந்த சினாரியை மாறணும்னா மைண்ட் செட்டை மாற்றணும். மைண்ட் செட்டை மாற்றமே இன்வால்மெண்ட்டை மாற்றணும். இல்லை எப்பா ஒரு வாரத்தில் ஒரு வருஷத்தில் 1 வாரம் லீவ் போட்டு வாப்பா, அங்கே இருக்கிற மிஷினரியோட போய் இருந்து வாழ்ந்துட்டு வா, அவனுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சபைகள் இந்த காரியத்தை தீவிரம் காட்டியிருந்ததுன்னா தேசம் சந்திக்கப்படுறது எளிதானது. இது கூட ஒரு காரணமாக இப்போ இந்தியாவில் கிறிஸ்டியனே 2.5% சொல்கிறாங்க, ஒரு சிலரில் 5%ன்றாங்க. இந்த ஒரு கிறிஸ்துவ அறியாமல் இதானதுக்கு இது ஒரு அந்தளவுக்கு கிறிஸ்தவர் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாதனாலே கூட. ஆமாம், கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது ரோமன் கத்தலிக் அந்த 2.3 5 சொல்கிறது இல்லையும், ரோமன் கத்தலிக்கர்களும் அடங்கலாம். அவர்களும் இயேசுவை சரியாக அறியல இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஆமாம். அது இல்லாமல் 5% 7% வச்சுங்க. சில மிசியாலஜிஸ்ட் வந்து 7% இருக்குது, வெளியே ரெக்கார்டில் வரலான்னு சொல்கிறாங்க. பட் 7% 93% இருக்குல்ல இருக்கு. ஆமாம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம். பட் இந்த 7% மக்களுமே ஆண்டவரை மிஷினரியாக போய் காஸ்பலை அங்கே அறிவிக்கணுங்கிறதான் நீங்கள் ஆமாம் சொல்ல வரீங்க. அதனால தான் நாங்கள் கோ எவாஞ்சலைஸ், மேக் டிசைபிள்ஸ், சென்ட் தம். அதுவே ஜெம்ஸ். ஆமாம், போய் சுவிசேஷத்தை அறிவி, அவர்களை சீசலாக்க, அவர்களே ஜனங்களுக்கு அனுப்பு. இந்த சைக்கிள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ போக வேண்டியது கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் மிஷினரி ஊழியம் கண்டிப்பாக தேவை. நம்ம வேலை செய்கிற இடத்துல செய்கிறோம், நம்ம தெருவுக்குள்ளே செய்கிறோம். பட் இருந்தாலும் அறியப்படாத பகுதிகள் இருக்குங்கிற அந்த அறிவு எல்லாருக்கும் வந்துட்டுனா, சொல்லணுங்கிற பொறுப்பும் உணர்ச்சியும் வந்துட்டுனா கண்டிப்பாக மிஷினரி ஊழியங்களை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க, செயல்படுவாங்க. ஆரம்ப நாட்களில் நிறைய வந்து இந்த சபைகள்லாம் வந்து மிஷினரிகளை தாங்கினாங்க. அந்த தனியாக அதுக்குன்னு உண்டியில் கொடுத்துருப்பேன் அதில் அவர். பட் அதெல்லாம் இப்போ ஓரளவு ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. மனுஷனுடைய பொருளாதார தேவைகள் அதிகமாயிடுச்சு. ஓகே, வசதிகள் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு பிக்சரை உலகம் கொடுத்துட்டு, ஒரு ஆசீர்வாதமாக ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்க்குறீங்க, இல்லை பேப்பரில் ஒரு இன்டர்வியூ, இது இல்லைன்னா நீ வாழ முடியாதுன்னு ஆக்கிடுறான். அப்போ மனுஷனுக்கு அது வாங்கணும்னு ஆயிடுது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஐஃபோன் மாற்றினா தான் ஃபோன் போகும்னு சொல்கிறான். நான் 6 வருஷமாக வச்சுருக்கேன், என் ஃபோன் ஒர்க் பண்ண தானே செய்யுது. ஸோ அந்த தேவைகளை வந்து உலகம் திணிக்குது. அந்த இதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு சபைக்கு பலன் இல்லை. அப்போ அந்த பொருளாதார தேவை தான் அவனுக்கு முதல்ல தெரியுது இல்லையா? தேவை தெரிகிறது இல்லை. தேவனுடைய தேவை ஒன்று இருக்குது. அதை நிரப்புறதுக்கு அவன் வந்து கை வைக்கிறது எங்கே? இந்த மிஷினரி இன்வால்மெண்ட், மிஷினரி கொடுத்தல், அதில் தான் கை வைப்பான். இப்போ கொரோனா வந்தது, வேலை போச்சுது. ஒருவேளை ஒரு ஃபேமிலி ஒரு மிஷினரி தாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ வேலையும் போச்சுது. அப்போ எதில் கை வைப்பாங்க? முதல்ல லோக்கல் ஆளுங்க எப்படியாவது வாங்கிடுவாங்க. பார்க்காத ஒரு மிஷினரி அவங்களுக்கு தாங்கிறதுக்கு அதெல்லாம் கை வைப்பாங்க. அது நேச்சுரல் தானே. அதனால குறைஞ்சிட்டே வந்து ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சில இடங்களில் நான் தானே உனக்கு தலைவலியும் காய்ச்சல் தான் ஜெபம் பண்ணுறேன், அவராக ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில போதகர்கள். புரியுது. அப்போ என்னுடைய தேவை சந்திக்கிறவனுக்கு தான் நான் முதல்ல கொடுக்கணும், நன்மை பெற்று தான் அவருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது
தூரத்தில் இருக்கவங்களை காணாதவங்களை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இது இன்னைக்கு இல்லை, சபை சரித்திரத்தில் முழுவதுமாகவே இது நடந்திருக்கு. எல்லா மிஷினரியும் இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மாதிரி சில இடத்துல எப்படியோ அவங்க நினைக்கிறாங்க, இப்போ நான் செழிப்பாகவும் நல்லாவும் இருக்கிறேன், அது மாதிரி மிஷினரிகளும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேர்டுகளும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ். ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு உண்டானவைகளை போட்டு விட்டாள். ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு புரிஞ்சது கொடுத்தார்கள். ஏசு சொன்னார் அவள் தான் அதிகம் போட்டான்ட்டு. இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு விளங்கிட்டுனா அவங்க எதில் இன்வால்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்துருவாங்க. என்னுடைய நிறைவிலிருந்து கொடுக்கறதுக்கு பேர் தியாகம் இல்லைல்ல. மிஷினரி ஊழியர்னாலே தியாகம் அதில் அட்டாச் தான், அதை பிரிக்கவே முடியாது. நீங்கள் அது ஒரு சியாமிஸ் ட்வின்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, மிஷினரி ஊழியத்தையும் தியாகத்தையும் பிரிக்க முடியவே செய்யாது. யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணி ஆகணும். கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். பிதா தியாகம் பண்ணார் தன்னுடைய குமாரனை, குமாரன் தன் ஜீவனை தியாகம் பண்ணார். யோசேப்பு தன்னுடைய இச்சைகள், வாலிபத்தின் இச்சைகள் கூட இருந்துட்டு தொடக்கூடாது, தியாகம் பண்ணுறான். சுகத்தை தியாகம் பண்ணுறான். மரியாள் தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணுறான். சாஸ்திரிகள் தன்னுடைய காரியத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் தியாகம் பண்ணதுனால தானே இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ தியாகங்கிறது மிஷினரி வாழ்க்கையில் கிறிஸ்து மிஷினரியாக வந்தாருன்னா அதோட தியாகம் அட்டாச் பண்ணப்பட்டது. அதில் நிறைய பேருடைய தியாகம் இருக்குது. சில தியாகம் தெளிவாக தெரியும், சில தியாகம் மறைஞ்சிருக்கும். ஸோ தியாகம் இல்லாமல் மிஷினரி ஊழியம் நடத்த முடியாது, மிஷினரி பணியில் ஈடுபட முடியாது. ஓகே, அப்போ தியாகங்கிறது நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு வச்சுட்டு மித்ததை ஊழியத்துக்கு கொடுங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அந்த அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு ஓகே ஓகே தனிப்பட்ட. ஏன்னா நீங்களே இங்கே வர மிஷினரிகளும் நிறைய கம்ஃபர்டான நிறைய இது பண்ணுறீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு தியாகம் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் கொடுக்குறீங்க. சாதாரணமாக மிஷினரி 3000 4000 அந்த மற்ற மிஷினரி 3000 கொடுத்தா ஒரு மிஷினரி தாங்கலாம்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நாங்கள் அதை பற்றி சொல்கிறதில்ல, சொல்லப்படுது. ஆமாம். ஆனால் 3000 நம்ம வீட்டில் வாடகையே கொடுக்க முடியாத. அவன் என்ன போய் செய்வான்? அவன் சாப்பிடுறது என்ன சாப்பிடுவான்? என்ன சட்டை போடுவான்? ஒரு 4 இடத்துக்கு எப்படி போவான்? அவன் பிள்ளைய எப்படி படிக்க வைப்பான்? இப்படி யோசிக்கிறது இல்லை. திருப்பி காணிக்க அது இதுக்குன்னு கொடுத்து கேட்பாங்க. சில நேரம் நீங்கள் சத்தியத்தை அதிகமாக போதிக்கும் போது அந்த மாதிரி இல்லாதாகி எனக்கு கொடுங்க, நாங்கள் கொடுத்தது உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டோன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. சிலர்கிட்ட நீ தூரன்னு கையெழுத்து வாங்கிங்க, எங்களுக்கு நாங்கள் அதுக்காக நான் சத்தியத்தை விற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். சிலருக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்கோம். அப்படியே இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு எந்த அனுபவத்தில் போகலங்கிறீங்க? அது மாதிரி இதுவும் பார்த்துருப்பீங்க, மிஷினரியாக உள்ளே வர்றவங்களோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் தெரியும். சில நேரம் அவங்க பிரதர் மிஷினரியாக வந்தவங்க நல்ல தீர்மானத்தோடு வருவாங்க. சரி சரி. சில காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஓகே. பேரண்ட்ஸுடைய சிக்னஸ். சரி. நாங்கள் சாகும்போது என்னைய பார்க்காதவன் நீ அங்கே போய் என்னடா ஊழியம் செய்யணும்னு கேட்டோடனே இவங்க மனசு தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாங்கிறதுல இழுத்துட்டு போயிடுவான். அது அகெயின் அப்பா அம்மாவுடைய டெடிக்கேஷன் அந்த லெவலுக்கு இல்லாதனால அவங்க இழுத்துட்டு போட்டுருவாங்க. இப்போ எங்கள் அப்பா இறந்தது எனக்கு 13 நாள் கழிச்சு தான் தெரியும். இறந்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியவே நீங்கள் அந்த ஒரு அதில் நான் கொண்டுட்டேன். ரெண்டாவது, சிலருக்கு இங்கே உள்ள சூழ்நிலைகள், காலநிலைகள், சாப்பாடு ஒத்து வராது, அவங்களுக்கு வியாதிப்படுத்துகிறோம், அவங்களால இருக்க முடியாது. இது ஒரு காரணம் சிலர் போகிறதுக்கு. சிலருக்கு அவங்க நினச்சிட்டு வந்த உடனே பெருசாக நினச்சி அங்கே தமிழ்நாட்டை ஊழியத்தை பார்த்து தான் நினச்சிப்பாங்க. இங்கே வந்து வித்தியாசமான ஊழியம் இருக்குன்னு அந்த ஊழியம் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க கால்குலேஷனில் இது ஊழியம்னா இப்படி தான் இருக்கணும், அதில் நம்ம செய்யாத போது அதில் பிரிஞ்சு போவாங்க. சிலர் கல்யாணம் கட்டினோன்னா மாறிடுவாங்க. ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், ஹைட்ரஜன் எரியும், ஆக்சிஜன் எரிய வைக்கும். ஆனால் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்ந்தால் தண்ணியாகி நெருப்பு அணைச்சிடும்.
சில நேரங்கள் கணவன் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, இவங்க ஆக்சிஜன் வந்தா எரியும்னு நினைப்பாங்க, இதை வந்தோடனே தண்ணி ஊற்றி ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆயிடும். இது நடக்கக்கூடிய காரியம். இதுவும் சில காரியத்தில் நடந்தது. சிலருக்கு வேற ஊழியத்தில் இருக்கிற கிளாமர் பிடிச்சிருக்கும். அந்த ஊழியம் தான் அப்படி. அந்த ஊழியத்தில் ஒரு பிரபலம் அந்த மாதிரி அடிச்சு ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க, நீ அங்கே வந்தேன்னா உன்னை அப்பவுமே லீடர் ஆக்கியிருப்பாங்க, நீ இங்கே இருந்து இன்னும் உங்களை லீடர் ஆகலையான்னு அப்படி ஒன்று போட்டு அவங்களுக்கு வந்தவங்க போட்டு வச்சுருவாங்க. அந்த ஊழியத்தில் வந்தீங்கன்னா நீ நாங்கள் உடனே எல்லாரையும் லீடர் ஆக்க மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள காரியங்களை வச்சு நாங்கள் லீடர்ஷிப் கொடுப்போம். அப்போ அதை பார்த்து இடர்னவங்க உண்டு. ஸோ இப்படி போகிறவங்க உண்டு. வெளியே போகிறவங்க எப்பவும் ஏதாவது சொல்லிட்டு தான் போவாங்க. நேச்சுரல் தானே. மனுஷன் தன்னுடைய காரியத்தை காப்பாற்றணும்னா இன்னொருத்தரை குறை சொன்னதானே. இப்போ ஒன்று போடுறீங்க, இது சின்னதாக்க முடியாது உங்களால். அழிக்காமல் சின்னதாக்கணும்னு என்ன செய்யணும், இதோட பெருசு ஒன்று போடணும். அப்போ இதை சின்னதாக்கணும்னா நீங்கள் இதை மிதித்து தான் சொல்ல வேண்டிய மனுஷ சுபாவம் வெளிப்படும். இதெல்லாம் ஊழியத்தில் வாங்குற அடிதான். நிறைய பார்த்துருப்பீங்க நினைக்கிறது. எக்கச்சக்கம் பார்த்து. அதே மாதிரி இப்போ ஜெம்ஸில் இப்போ பார்க்குறவங்க கேட்குறேன், இப்போ ஜெம்ஸ் வந்து அவங்களும் மிஷினரியாக ஊழிய பார்க்க விரும்பணும் அப்படின்னா அவங்க எப்படி இப்போ அப்ளை பண்ணணுமா, இல்லை எப்படி அவங்க ஆக்சுவலாக? நாங்கள் நார்த்தில் இருக்கவங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கோங்கிறதையும் சவுத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி செஞ்சுருக்கோங்கிறதையும் காட்டுறேன். சரி. நார்த்தில் இருக்கவங்க முதல்ல சபையில் தேவனை அறியணும். ஓகே. டு நோ காட். ஓகே. அதுக்கப்புறம் டிடிசி போகணும், டிசைபிள்ஸ் ட்ரைனிங் சென்டர். சரி. அது 6 மாத கோர்ஸ். அவங்க கண்டிப்பாக அதுக்கு போய் அதில் போனால் சரி அவங்க 6 மாதத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிவாங்க. ஓகே ஓகே. அதுலேயும் எனக்கு இன்னும் படிக்கணும்னு சொல்கிறவங்க தீமோத்தி பைபிள் காலேஜ் 1 இயருக்கு வருவாங்க. சரி. அது வந்து டு நோ தர் கால். ஓகே. முதல்ல ஆண்டவர் அறியுறது, ஆண்டோட வார்த்தை அறியுறது, அது பிறகு அழைப்பு அறியுறது. இங்கே வந்தோடனே தனக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எனக்கு அழைப்பு இருக்குன்னா நாங்கள் அவங்கள ஒரு ஃபீல்டில் அக்னி ஒர்க்கர்ஸ்ன்னு போடுவோம் 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துல அவங்க கனி கொடுக்கலன்னா, ஒருவேளை அது ரொம்ப ஹார்ட் ஃபீல்டுனா கூட 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் கூட கொடுப்போம். ஓகே ஓகே. ஆனால் அவன் சிவம்பியாரியா இருக்கான், இவன் கனி கொடுக்கறதுக்கு லாய்க்கலைன்னா நான் சொன்ன போயிட்டு வாங்கன்றோம். அதில் தேர்னவங்க நாங்கள் கனி கொடுக்கறத நாங்கள் பார்த்துருவோம். சரி. அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. அது மாறின உடனே அவங்க வந்து மிஷினரி கேண்டிடேட் தான் எடுப்போம் 1 இயர். ஓகே ஓகே ஓகே. மிஷினரி கேண்டிடேட்டர். சரி. அதில் அவங்க டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல சரியாக இருக்காங்களா, சப்மிஷன் இருக்கான்னு பார்த்தா தான் மிஷினரி ஆகும். இது அங்கேருந்து வர்றவங்களுக்கு, இங்கேருந்து எழுப்பப்படுற ஊழியர். அங்கேருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அழைப்பு இருக்குதான்னு பார்ப்போம். சரி. ஓகே. அழைப்பு இருக்குதா, அவங்களுடைய கிஃப்டிங் என்ன. நாங்கள் வரும்போது என்ன சொல்லணும், நாங்கள் முதல்ல உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள் அது பிறகு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அவனை நாங்கள் டெவலப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த காரியத்தை அவங்களுக்கு இருக்கிற கிருபையை அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்டில் போடும். அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியலன்னா பாத் ஃபைண்டரை எடுப்போம். 2 மாதமும் வரலாம் பாத் ஃபைண்டர், 2 வருஷம் வரலாம். அவங்க பேர் பாத் ஃபைண்டர், தென் மிஷினரி கேண்டிடேட், தென் மிஷினரிஸ். அப்படி தான் இருக்கும். இப்போ ஆனால் ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஸ்கூலுக்கோ வரும்போது அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தந்தெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண முடியும். அவங்க சொல்லுவாங்க இதுதான் எனக்கு அழைப்பு, இதில் நான் செய்கிறேன்ட்டு. சரி. அந்த இதில் போட்டு நாங்கள் அப்பவும் நான் ப்ரொபேஷன் பீரியட்னு 1 இயர் போட்டு அது பிறகு அது மாதிரி அவங்க மல்டிபிள் ஜாப் அப்படி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி 3 காரியம் எல்லா மிஷினரிக்கும். ஒன்று பிரைமரி ஜாப். ஓகே. இது என்னுடைய வேலை, அவர் தான் அக்கௌண்டபிள். சரி. செகண்டரி ஜாப் ஏதாவது எவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட்டில் டீமில் நிறையா இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கணும். 3வது ஆப்ஷனல்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இது செய்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அவங்களோட சேர்ந்து செய்யலாம். ஏன்னா ஜெம்ஸை பொறுத்த மட்டும் பலவிதமான ஊழியங்கள் இருக்கு, எதுலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எனக்கு ஒரு ஆச்சரியமான என்னன்னா, எங்களை பிக்கப் பண்ண வந்தவங்க டிரைவராக வந்தாங்க. அப்புறம் அவர் சொன்னா நான் டீச்சராக இருக்கேன் ஜெம்ஸில். அந்த ஒரு இதே இல்லை யாரு ஒரு டோட்டலாகவே ஒரு இது மாதிரி. அதான் எல்லாரையும் ஒரே லெவலில் தான் பார்க்குறோம். யார் யாருக்கு என்னென்ன 5 கொடுத்தா 5 செய்யணும், 2 கொடுத்தா 2 செய்யணும், 1 கொடுத்தா புதைக்க போடாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்குல்ல. நீங்கள் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நான் 77 வயசில் இந்த ஓட்டம் ஓடுறேன், இவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், சரி, இவ்வளோ பங்க்சுவலாக இருக்கேன். அப்போ அவங்களுக்குள்ள நம்ம 40 வயசில் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கத்தாச்சு, அது தாக்கம் உண்டாக்கத்தாச்சு. அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் எதுனாலும் நீங்கள் இது பண்ணுவீங்கன்னா அவங்கள்ட்ட பேசினா ஏதாச்சும் என்கிட்ட அவங்க வர முடியும். ஆனால் அவங்க இமீடியட் லீடர்கிட்ட முதல்ல போகணும். அவங்களால அவங்க திருப்தி ஆகலைன்னா என்கிட்ட வரலாம். ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் உங்கள் பர்சனலாக பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் புக்கில் படிக்கும்போது பவுல் மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வாணின்ற மாதிரி ஆரம்ப நாட்களில் பீகாருக்கு வர்றீங்க, மலைக்கு போய் பிரசவம் பண்ணோடனே சாது சுந்தர் சிங் மாதிரி இதாகிடுறீங்க,
செருப்பு போடாமல் காவி கூட போட்டு அப்படியே அந்த அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இது பண்ணி அது எப்படி நான் அந்த மென்டாலிட்டி வந்து அது ஆண்டவருக்காக அப்படிங்கிற ஒரு எப்படியோ இந்த பவுல் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவன் 4 இன்சிடென்ட்ல யூஸ் பண்ணான். எப்படி ஆயிலும் ஒரு சிலர் ரசிக்க முடியும். அவன் எப்படி ஆயிலும் எப்படி ஆயிலும் நான் ஒருத்தருக்கும் இடரல் இல்லாதபடி பார்த்துக்கிறேன். 2வது இடரல் இல்லாதபடி எப்படியாயிலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றதான் எனக்கு என்ன பாடு வருங்கிறத பற்றி கவலை இல்லை. எருசலேமுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பிச்சிருக்காரு, வழியில் தீர்க்க தரிசனம் வந்தால் கூட நான் நிற்க மாட்டேன். எப்படி ஆயிலும் போய் சேரும். இது 3வது. எப்படியாலும் போகணுங்கிறதுக்காக எனக்கு இருக்கிற ரைட்ஸையும் நான் விட்டு கொடுப்பேன். அது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் உரிமை உண்டு. பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவனுக்கு அதில் சாப்பாடு கிடைக்கணும்னு இருக்கு. ஆனால் அதை கூட நான் எடுக்கலை. நான் என் கைகளே வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எப்படி ஆயிலும் ஐ மஸ்ட் ரீச். ஸோ அந்த எப்படி ஆயினுங்கிறது உள்ளே வந்துட்டு வைங்களேன், உங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. அது எப்படி அப்போ அந்த டைம் நடந்தே போனீங்க மலைக்கு? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நடந்தே போனேன். இங்கேருந்து 128 கிலோமீட்டர் போயிட்டு முன்னாடி அதே திரும்ப வந்திருக்கேன். அந்த பீரியட் எப்படி சரி இப்பவும் அப்படி போவேன். நான் அன்னைக்கு ஒரு பில்டிங்கை பார்க்க போனோம். வழியில் ஒரே சகதி. சரி, போகவே முடியாது. ஆனால் நான் பில்டிங்கை போய் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நான் நினச்சிருக்கிறது செய்யணும். பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு டிராக்டர் வந்தது. டிராக்டர் இந்த உழுற டிராக்டர். நான் சொன்னேன் அவன்கிட்ட 100 ரூபா கொடுத்துருமா போயிட்டு என்னை ஒன்று விட்டுருன்னுட்டு. அவன் சரிண்ணா. என் கூட இருந்த தலைவர் என்னையோட பாதி வயசு. அவர் சொல்ல என்ன இதில் ஏற போறீங்களா? ஆமாம். ஏறிட்டு அது இப்படி போகுது, இங்கேயும் போகுது. அதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு பண்ண என்ன கஷ்டம். அதான் என்ன குறைஞ்சிரும். அதனால எனக்கு என்ன மதிப்பு குறைஞ்சி போயிருதா? குறைஞ்சாலும் என்ன, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்பப்போ இறங்கி வந்துடுறோம். அதான் பிரச்சனை. கண்டிப்பாக புரியுதுண்ணே. பட் ஆனால் நீங்கள் அந்த வளைவால் மக்கள் அங்கே போய் நீங்கள் ஊழியம் பார்க்கும்போது அங்கே இப்போ பண்ணுறோம்லாண்ணே, அங்கே மினிஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. 450 கிராமங்கள் எதுவும் அங்கே இருக்குனாங்க. அது அங்கே எப்படிண்ணே இருக்குது ஆக்சுவலாக ஊழியங்கள்? அது எவ்வளோ சவாலாக இருக்குது? இப்போ ஒரு விசுவாசி இல்லாத இடத்துல இன்றைக்கி மேலேயும் கீழே அதே சூழ்நிலை இருக்கிற கீழே உள்ள கிராமங்களும் சேர்ந்து 6000 விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ மாறி இருக்குல்ல. ஆண்டவர் எனக்கு காட்டினது 10,000 பேர் இருக்க மாதிரி ஒரு கன்வென்ஷன். ஸோ அன்னைக்கு கூட நான் அந்த தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஏரியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரீஜன் பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிக்கிட்ட. சரி சரி, ஆண்டவர் எனக்கு காட்டினது 10,000. அங்கே நீங்கள் 10,000 பேர் என்னை கொண்டு வரீங்கன்னா அன்றைக்கி தான் அந்த உலகத்தா சூழத்த நிறைவு எனக்கு வரும்னுட்டு. மேலே இருக்கிற ஆட்களே 15,000 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி என்ன நீங்கள் உங்கள் கண்டிஷனில் நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 13 கண்டிஷன் மாதிரி போடுறீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு இது மாதிரி. அதில் முக்கியமாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதையுமே தேவைகளை வந்து நான் சொல்ல மாட்டேன், மறைமுகமாகவோ நேரடியாக நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டுருங்க. நீங்கள் தானே பூசிக்கணும். இது எப்படி உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது நிறையா பிரதன், அதாவது மனுஷர் ஆண்டவர் பிள்ளை பிறக்கிறத குறித்து சொல்லும்போது, சரி, தேவ சித்தத்தினால் பிறக்கிறது பிள்ளை. ஓகே. மனுஷ புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்கிற பிள்ளை. புருஷனுடைய சித்த இருந்ததுனாலும் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்றாரு. ஓகே. மாம்சத்தின் காரியத்தினாலும் பிறக்கணும்னு சொல்றாரு. ஒரு பிள்ளை ரேப் பண்ணப்பட்டா ஒரு பிள்ளை பிறக்க மாம்சத்தின் தேவன் கொடுக்குற பிள்ளை இருக்கு. எல்லா பிள்ளையும் தேவன் கொடுத்ததுன்னு நான் நம்ப மாட்டேன். தேவன் சிருஷ்டியர், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. சரி. ஆனா ஆண்டவரே சொன்னார் இந்த 3 இருக்கு இல்லையா? இப்ப இந்த 3ல தேவன் கொடுக்காத திட்டத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கு என்னுடைய மாம்ச பலத்திலையும் என்னுடைய அறிவிலையும் நான் முயற்சிக்க முடியும். இது என்னுடைய தோன்றுகிற பெருமை, என்னிடத்தில் தோன்றுகிற அவனை செஞ்சான், அவனே செய்கிறான், நான் செய்ய முடியாதுங்கிற அதனால உண்டாகிறது. சிலது நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது கமர்ஷியல் வேர்ல்டை உள்ளே கொண்டு திருச்சி செய்ய முடியும் என்னுடைய சொந்தமாக. ஸோ நான் செய்ய போகிற காரியம் தேவனால் வந்ததுன்னு சொன்னால் தேவன் தான் பொறுப்பு. அதுக்கு தேவன் தான் பொறுப்பு, அதை நிறைவேற்றுறதுக்கு. அப்போ காசு கொடுக்க வேண்டியது தேவன் தான் செய்யணும், நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் சேவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் குறிச்சிருக்கிற ஆள் கூப்பிட்டு நமக்கு கொடுப்பாரு. நான் சொன்னல அந்த ஸ்டுடியோவுக்கு சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியம். 50 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம், யாருன்னே தெரியாது. இன்னொருத்தர் மூலம் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு டைரக்டாக கொடுக்கல, இன்னொருத்தர் மூலம் கொடுத்தாரு. வந்துட்டு பணத்தை வந்தாச்சு, நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவரை நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் சொல்கிறார், எனக்கு அனுப்புனவர் சொல்கிறார், இவர் தானே கொடுத்தாரு. அவர்கிட்ட கேள்வி பண்ண, எதுக்கு தேங்க் பண்ணுறீங்க? ஆண்டர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு போயிட்டே இருந்துட்டாரு. ஒரு நிமிஷம் நின்று ஜோமன்னு கூட சொல்ல பிரதர். அப்படி இதை மாதிரி நான் பார்த்துட்டோம்.
இது மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் தான் நீங்கள் அப்படி அற்புத ஆண்டவரே பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் அதை பார்த்துட்டே வரீங்க. நான் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். சரி. என் பிள்ளைக்கு 3 நாள் பால் இல்லை. நான் பிள்ளை என் கூட இருக்க சகோதரிலாம் பதைக்கிறாங்க, பிள்ளை வச்சுக்கிட்டு எப்படி இருப்பீங்கன்ட்டு. 3 நாள் தண்ணி கொடுத்தாச்சு. 3ஆவது நாள் வெளியே திருச்சி போய் அவங்க என்ன செய்ய பண்ணாங்கன்னா ஊழியம் செஞ்சு போயிடறான்னு சொல்லிட்டு பாட்டு பாடி தெருவில் நின்று புஸ்தகம் வைக்க போகிறாங்க. விரட்டி அடித்து வீட்டுக்கு அனுப்புறேன். அவன் கேட்குறான், ஊழியம் தானே ஊழியம் செய்ய வரல, நீ பிள்ளைக்கு பால் இல்லைன்னு வந்திருக்க. தேவன் பிள்ளையை கொடுத்த ஒரு பால் கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா, நம்ம வந்து ஆண்டரை பிடிச்சிக்கிட்டு ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது தேவையில கர்த்தர் தான் சந்திப்பார் என்கிற நினைவு நமக்குள்ள ஆழமா வந்ததுன்னா நம்ம தேவையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக சொல்றவங்க நான் தப்புன்னு சொல்லலை. மோசையை ஆண்டவர் கேட்டு வாங்கன்னு சொன்னார், அது அவங்க இஷ்டம். எனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு இது, என்னுடைய தீர்மானம் இது. அது எப்பயுமே நீங்கள் சொல்கிறது இல்லையா? அதான் ஆச்சரியமாக இப்போ யுத்த சத்தத்தில் நீங்கள் எழுதுறது இல்லை. இப்போ ஃபாரின் போனாலும் அந்த விஷயம் பற்றி நீங்கள் என் பாடலில் எல்லா செய்தியும் நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு செய்தியிலையும் நான் சொன்னது கிடையாது. அப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டால் தான் கேட்டால் சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. இப்போ நான் டேலஸ் போயிருந்தேன். ஓகே. டேலஸில் ஹூஸ்டன். சரி. ஆமாம், ஹூஸ்டனில் தான். ஓகே. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பிரதிஷ்டை பண்ணும்போது நான் இப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன், 60 பேர் வந்துட்டாங்க. சரி. இதை விட நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறேன்னு 2.5 மணி நேரம் பேசிட்டேன். பேசும்போது ஒரு ரத்த சாட்சியினுடைய கதையை சொல்கிறேன். சரி. அந்த ரத்த சாட்சியுடைய மனைவி என்கிட்ட இருக்கா. இப்போ இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறா, அவளை பிஎட் படிக்க வச்சிட்டோம். அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறா, நர்சிங் படிக்கிறா. இப்போ கர்த்தர் அவளுக்கு இப்போ அவ்வளோ தூரம் பிள்ளை ஆகிட்டா. அவங்க அப்பா சாகும்போது 5 வயசு. இதை தான் சொன்னேன். இப்போ ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்கன்னு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் நான் பிறந்த ஊரில் இருந்து போனவர். கூடனோடனே அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை ஒரு இடத்துல உட்காராது, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், அண்ணன் நான் கூட்டத்தில் தீர்மானிச்சிட்டேன், அந்த ரத்த சாட்சியுடைய பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன்னு. ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த காரியத்தை இன்சிடென்ட் தான் சொன்னேன். ஆண்டர் அவரை இப்போ அந்த பிள்ளைக்கு ஃபுல் 4 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸாக அவரை ஏற்றுக்கொண்டார். ஸோ இப்படி அவங்களா கேட்க வந்தால் ஒழிய நாங்கள் சொன்னதே இல்லை, கேட்டதும் இல்லை. ஸோ அவங்க எந்த ஊழியத்துக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ஊழியத்துக்கு நீங்கள் அதை நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் சொன்னீங்க. அது மாதிரி உங்களுக்கு காணிக்க உங்கள் பர்சனலாக தனிப்பட்டது கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் பர்சனலாக வெளியே கொடுத்து வாங்க மாட்டேன்ல. அதுவும் ஃபுல்லாக ஊழியத்துக்கு தான் உள்ள வந்துடும். ஓகே. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொடுக்குறது தான். இப்போ அந்த முன்னாலே தமிழ்நாட்டில் பர்சனலாக கொடுக்குற வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் வாங்குறது இல்லை, நிறுத்திட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொடுக்குற காணிக்கை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கர்த்தர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஓகே. ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து நம்ம சொல்கிறதுல ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு விதத்துலையும் அற்புதமாக இப்போ ஒவ்வொன்றுமே அப்படி தானே. இப்போ நீங்கள் ஒரு அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு புக்கை படிக்கும்போது சொன்னீங்க, அதில் ஒருத்தங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து 1 ஏக்கர் அதை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு 5 ஏக்கர். அது சந்தோஷம் சொன்னது 5 ஏக்கர்னுட்டு நீங்கள் கொடுத்தது அது கர்த்தரால் வந்து 5 ஏக்கர் தான் வரும். சொந்த முயற்சியில் தான் கொடுத்தது கொடுங்கன்னு வரும். ஓகே ஓகே ஓகே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் பேசுகிறது. எவ்ரி ஸ்டோன் வில். இல்லை நான் அதை படிக்க என்ன நினச்சேன்னா, 1 ஏக்கர் கொடுக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது டக்குனு நீங்கள் எப்படி தைரியமாக 5 ஏக்கர் சொன்னார் ஆண்டவருங்கிறது. நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அந்த கர்த்தர் சொன்னாலும் அதுதான். சொல்லாமல் நம்மளா தீர்மானம் போட்டோம்னா சரி வர்றது வரட்டும்னு வைப்போம். ஓகே ஓகே. இதில் இன்னொரு அப்படியே கேட்டுறேன். ஆக்சுவலாக இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த விதைப்பு மறுப்பும் பிரசங்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணும்போது நீங்கள் காணிக்கை கொடுத்தா கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ கொடுக்குறவங்களே தேவனுடைய பிரின்சிபிள் விதைக்கும் போது கறுக்கிறது, அது அதில் மாறலை. ஓகே ஓகே. அதான் நீ ஒரு குடியானவன்கிட்ட போய் நீ விதைப்பான்னு சொல்லணுமா? தேவையில்லை. அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் இதில் விதைச்சா நான் அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ட்ரைஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனையும் தேவனுடைய இருதயத்தையும் புரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தேவையும் அறிந்து கொள்வது எளிதே, சிம்பிள். மாதிரி என்ன உங்களுடைய லைஃப்பில் பார்க்கும்போது நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, 4 பிள்ளை வளர்க்குறீங்க, அப்புறம் அடாப்டும் பண்ணி வளர்க்குறீங்க. இந்த இது எப்படின்னா உங்களுக்கு இது முழு பொறுப்பு என் மனைவி. பொதுவாகவே நம்ம ஆட்களுக்கு இல்லை, என் மனைவிக்கு எப்பவும் இந்த பிள்ளைங்களை, அதாவது கொலையுண்ண போகிறவர்களை விடுதலையாக்க வேண்டுமென்றால் விடுதலையாகன்னு அவளுக்கு வாலிபத்திலேயே ஆண்டு சொல்லி கொடுத்தது. சரி சரி. ஓகே ஓகே. அப்போ தூக்கி போட்ட பிள்ளைங்க நாங்கள் குப்பை தொட்டிலேருந்து எடுத்தோம், இல்லை ஆஸ்பத்திரியில் போட்டு போன பிள்ளைங்களை எடுத்தோம், இல்லைன்னா நாய் கடிச்ச பிள்ளைங்க எடுத்தோம், இல்லைன்னா இந்த நதியில் போட பிள்ளைங்க எடுத்தோம்.
அப்போ கொலை பண்ண போகிறவர்கள் அந்த வார்த்தை அவளை வந்து வாலிபத்திலே கிடச்சிது. அதுக்கு அவளை தன்னை ஒப்பு கொடுத்துருந்தா. ஸோ அதனால் எப்பவும் பிள்ளைங்க நாங்கள் எடுத்து கொடுத்துருக்க பிள்ளைங்க ஒரு 50 இருக்கும். இப்போ கொடுக்கறது இல்லை. ஏன்னா இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க உடனே எழுதிட போகிறாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குறத நிறுத்திட்டா நிறையா காரியங்கள் இருக்குது, அதில் காம்ப்ளிகேஷன். நாங்கள் அது வந்து சில பிள்ளைங்களை வீட்டுக்கு வரும்போது ஒரு தடவைலாம் 3 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளையை மட்டும் இந்த பிள்ளையை நம்ம வளர்ப்போம்னு சொல்கிறான் என் மனைவி. அவள் ஜெபம் பண்ணிட்டு அவளுக்கு காட்டினிச்சான்னா என்ன தலைகள்னாலும் வளர்த்துருவான். ஸோ அது அவளுடைய டெடிக்கேஷனுக்கு நான் முதல்ல செஞ்சு போக முடியல, அதுக்கப்புறம் செஞ்சு போக. பட் அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே அதை பண்ண நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் அதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே பண்ண முடியும் பிரதர். நல்லா இருக்கு. என்னென்னா நம்ம பிள்ளையே வளர்க்க முடியல, இன்னொரு பிள்ளையை எடுத்து வளர்க்குவா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்தோடனே அவங்களுக்குள்ள வேறுபாடாக காட்டிட்டா உலகம் காட்டுமே அந்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எங்களுக்கு. நாங்கள் என்ன கத்தர் கொடுக்குறாரோ அது இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட போகுது. கண்டிப்பாக. ஆமாம். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நம்பர்லாம் பெருசாக தெரில. ஆனால் நிறைய என்னையை பார்த்து நிறைய பேர் எடுத்து வளர்க்குறாங்க. சூப்பர். அது மாதிரி உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் ரொம்ப சுருக்கி ரொம்ப இதாக வாழ்றீங்களே, அந்த இதெல்லாம் வந்து பிரதர் மனுஷனுக்கு வேண்டியது கொஞ்சம் சாப்பாடு, சரி, ஒரு மாடஸ்ட்டாக நம்ம பப்ளிக் பிஹேவ், கொஞ்சம் உழுப்பாண்டியான உடை, அவ்வளோதானே வேணும். இதுக்கு மேலே என்ன வேணும்? உண்ணவும் உடுக்கவும் போகுது, அவ்வளோதான். குடியிருக்கிறது கூட கிடையாது. கூரை இருந்துன்னா நல்லது. பட் கூரை எங்கேயும் வாடகை வீட்டில் இருக்கணும். 4 வீடு, இப்போ 4 வீட்டில் இருக்கலாம். சொந்த வீடு வச்சுருக்கோம், ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நான் கர்த்தருடைய கிருபையினாலே என்னை கொண்டு ஆண்டவர் கட்டினாலும் அதுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு அதான் காரணம். இல்லை சிலர் வந்து அந்த பசங்க மேரேஜுக்காக சேர்த்து வைக்க, அது எல்லாமே நீங்கள் ஒரு சிம்பிளாக அப்படியே இது பண்ணி பிள்ளைகளுக்காக பெற்றோர் சேர்த்து வைப்பாருன்னு பவுல் எழுதுகிறார். ஆனால் அது பின்னால் எழுதும்போது எழுதிடுறாரு, அட்டனே எழுதிடுறாரு, நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். சரி, நீங்கள் எப்பவுமே நம்ம பிரசங்கியார் தங்களுக்கு சாதகமானதை மட்டும்தான் பார்ப்பாங்க, கீழே இருக்க பார்க்க மாட்டாங்க. அது பார்க்கப்பட வேண்டியது ஒன்றா. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், இதோட சேர்த்து கேட்டுலான்ட்டு. நீங்கள் இப்போ ஆண்டவருக்கு ரத்த சாட்சியா மறிக்கவும் நான் தயார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க இல்லையா? இந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு வச்சு செயல்படுற அளவுக்கு எப்படி அவருடைய ஒரு பெரிய பெரிய சூத்திரம்லாம் இதில் ஒன்றும் இல்லை. என்னுடைய ஒரே தாரக மந்திரம், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் ஒன்றுமே வந்துவிடாமல் காத்திடணும். எம்எல்ஏ எழுதின அந்த பாட்டுகள் வரிகள், அது என்னுடைய வாழ்க்கையில் அன்னையிலேருந்தே நான் அபியாசப்படுத்துகிறேன். பிரச்சனை வரக்கூடாது, ப்ரெஷர் வரக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது, ப்ரெஷரும் வரக்கூடாது. 3வது பர்சன்ஸ் வரக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது. எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு 100 அடி மரம் நிற்குதுங்க. நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஈக்கலிப்டஸ் நாங்கள் வச்சது தான் 100 அடி நிற்குது இன்னைக்கு. கடைசி இலை வரைக்கும் இந்த கீழே உள்ள சாப் போயிடுது, சத்து. எப்படி கடைசி இலை வரைக்கும் போயிடுது. ஆமாம் ஆமாம். கீழே இருக்க சத்து ஒரு மோட்டரும் இல்லை, பம்பிங் இதுவும் இல்லை, அது பாட்டுக்கு. அதே மாதிரி நான் அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் அதில் எனக்குள்ள அந்த ஜீவன் பாஞ்சிக்கிட்டு தானே இருக்கும். அதாவது நீங்களும் ஆண்டவர் ஒன்றா இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த புரிதலை நான் வந்து. ஆமாம், அது ஒன்றா இருக்கிறது இல்லைன்னா வேறு வழியே கிடையாது. என்னோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் கனி கொடுக்க மாட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆண்டவருக்காக நம்ம எல்லாமே ஆமாம். மை லைஃப் இஸ் அந்த பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? கிறிஸ்துவுடனே கூட சொல்லிவிட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல அவரே பிழைத்திருக்கிறார். இந்த கான்செப்ட் தானே. அதான் ஃபஸ்ட்டு படி கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதில் அன்னையிலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். என் பிள்ளைங்களுடைய மரணம் என்னை பிரிச்சுதா? இல்லை. எங்கள் அம்மா அப்பா செத்துக்கு நான் புதைக்க போனேன்னா இல்லை. எதுவும் வராமல் பார்த்துக்கிட்டேன். எதுவும் பிரச்சனையும் வரக்கூடாது, ஆளும் வரக்கூடாது, வெளியே இருக்க ப்ரெஷரும் வரக்கூடாது, நடுவில் வந்து என்னையும் ஆண்டு பிரிச்சிடக்கூடாது. அதனால மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அப்போ மரணம் அதில் உண்டு இல்லை. சிம்பிள். நார்மல் கிறிஸ்டியன் லைஃபுக்கு அதுதான் பிரதர். அது நம்ம சொல்லிக் கொடுக்காமலே வாழ்ந்துட்டோம். பொதுவாக வந்து ஆண்டவர் நம்மளை ப்ளஸ் பண்ணுறாரு, நம்ம சந்தோஷமாக வச்சிருக்காரு, தேவை அப்படிங்கிற. ஆனால் என்னையும் சந்தோஷம் வைக்கலையா? ஐ எம் ஹாப்பியஸ்ட் பர்சன்.
அதுக்காக எனக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன இப்போ 10 கோடியாக இருக்குது. இல்லை நீங்கள் அதே இது பண்ணிக்கிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த ஆண்டவரோட அந்த வச்சிருக்கிற அன்பு வந்து இப்போ வெளியில் எனக்கு ஒரு சிலர் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அதை நல்லா தேவைகளை சந்திக்கிறாரு. ஏசு சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆமாம். காட்டு புஷ்பங்களை பார்க்குறீங்களே, குருவிகளை பார்க்குறீங்களே, அவங்க விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அது சாலமன் மாதிரி உடுத்துனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அஞ்ஞானிகளை நாடி தேடுகிறார்கள். உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு, எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்குது, நான் இது கவலைப்படணும்னு கேட்குறேன். ஒரு 3 வயசு பிள்ளை நாளைக்கு சோறு இல்லைன்னு கவலைப்படுமா? கவலைப்படாது. நாளைக்கு கொடுத்து கவலைப்படாது இல்லை. அப்போ நான் என் அப்பாவை தான் இருக்கிறாரு, என் அப்பா எனக்கு தெரியும், என் அப்பாவை யாருன்னு தெரியும்னா அதுக்கு பிறகு நான் போட்டு அதுக்கு போய் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, அப்படிலாம் சேர்த்து வைக்கணும், நான் சேர்த்து வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஒரு பட்டிருக்காத நீங்கள் ரத்த சாட்சியாக மறிக்க கூட நான் தயார்ன்றதை நீ அடிக்கடி. ரத்த சாட்சியாக மறிக்கிறது ஈஸி, வாழ்றதான் கஷ்டம். ரத்த சாட்சியா மறிக்கிறது ஈஸி, ஒரே டப்புன்னு போட்டானா போயிடுச்சு. ஆமா, ரத்த சாட்சியா வாழ்றதான் கஷ்டம் ஆண்டவரோட. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்கள் ப்ராஜெக்டில் அந்த ஓபிபி அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஹோம்லெஸ்லாம் நிறையா இருக்கிற பசங்களெல்லாம் நீங்கள் எடுத்து இது பண்ணுறது, அது எப்படிண்ணே, எந்த அளவுக்கு ஒரு, அதாவது முதல்ல நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி என் மனைவி தான் அந்த பாரத்தோடு வந்திருந்தா. சரி, கல்யாணத்துக்கு முன்னால் அந்த பாரத்தை வச்சுருந்தா. ஓகே ஓகே. அவள் வந்து நினச்சா முதல்ல அவளுடைய பிக்சர் வந்து அண்ணன் இவரோட கொண்டு ஊழியத்துக்கு போவான்ட்டு முடியல. அப்போ அவளுக்கு நான் கூப்பிட்டு போக முடியாதனால, அந்த நாட்கள் பெண்கள் இன்னொன்று ரோட்டில் கூட பார்க்க முடியாது, நான் கூப்பிட்டு போனேன்னா அவள் அந்த பொட்டு வைக்காதனால அவளை வேசின்னு கூடுவாங்க ரோட்டில். ஸோ நான் சொல்லிட்டேன், நீ வீட்டில் இருமா, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. பட் அதனால ஜெபம் பண்ணுறது ஒரு தட் இஸ் சார், பட் எனக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக என்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் பிள்ளைங்களையாவது எடுத்து கொடுங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு. அப்போது ஒருத்தர் 50 பிள்ளைங்களை தாங்கிறதுக்கு ரெடியாக வந்தபோது நான் 15 பிள்ளைங்க கொடுங்கன்னு சொன்னேன். 15 பிள்ளைங்க அப்போ ஹோம் வச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் என்ன தான் நாங்கள் மார்பிளில் போட்டு வளர்த்தேன் சில பிள்ளைங்களை, ஆனாலும் அங்கிள் ஆன்ட்டிங்கிற லெவலில் தான் இருந்தது வழியே அப்பா அம்மாங்கிற அந்த உறவுக்குள்ளே வரல. ஓகே ஓகே. அப்போ இந்த டிஃப்ரென்ஸை மாற்றுறதுக்கு 15 பிள்ளைங்கள 10 பிள்ளைங்களாக்கணும். ஓகே ஓகே. அப்பவும் வரல. 5 பிள்ளைங்களை ஆக்கி பார்த்தோம், இல்லை சில மிஷினரிகள் கொடுத்து பார்த்தோம், அதுலேயும் வரல. அப்போ ஒன்று இவங்க வந்து இங்கே வளர்ந்துருந்தாங்கன்னா இவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறான், அந்த பிள்ளைங்கள் லெவலுக்கு போகல. ஸோ லெட் அஸ் கோ அண்ட் மேக் இட் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு கம்யூனிட்டி ரீச் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் பீப்புள் ப்ராஜெக்ட்ங்கிறத கொள்ளணும். ஸோ அவங்களையும் நம்ம ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாகவே படிப்பு, 2 நேரம் சாப்பாடு, அவங்களுக்கு மற்ற யூனிஃபார்ம்னு சொல்லலாம். நைட்டில் அங்கே வைக்க மாட்டோம். ஓகே. நைட் சாப்பாடு கிடையாது. ஓகே. ஸோ அவங்க பாலிடெக்னிக் கூட ஒரு பையன்லாம் பார்த்தேன் படிக்கிறப்ப, எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் நம்ம கேர் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா, அதாவது பாலிடெக்னிக் லெவலில் வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 2 மாதம் ட்ரைனிங் இருக்கு. முதல்ல நாங்கள் 1 வருஷம் வச்சுருந்தோம். சரி சரி. இப்போ 2 மாதம் இன்டென்சிவ் ட்ரைனிங், அதை பாஸ் பண்ணிடணும் அவன். சரி. அப்போ நாங்களே அதை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அவனை படிக்க வச்சிடும். ஓகே, சூப்பர். அது மாதிரி இன்னொரு கேட்க வரும், உங்களுடைய ஜெபத்தை பற்றி கேட்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படிண்ணே எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவீங்க? ஸோ அதனுடைய பைபிள் ரீடிங் எப்படி இருக்கும் உங்களுடைய? பிரதர், நான் காலையில் இன்னைக்கெல்லாம் நான் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். யூஸ்வலாக 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். ஓகே. யூஸ்வலாக. சரி. நான் தூங்குறது ஹார்ட்லி 4 ஹவர்ஸ். அவ்வளோதானே. பகலில் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் படுப்பேன். ஹார்ட்லி 4 ஹவர்ஸ். எப்பயுமே அந்த அந்த இதுக்குள்ளே நான் 11 o'clock வரைக்கும் முடிச்சிருப்பேன். காலையில் 4 மணி 4:30 எழுந்திருப்பேன். 4:30 எழுந்திருப்பேன். இப்போ 5 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ அது குறைஞ்சிட்டு, இப்போ சரி சரி வயசாக தூக்கம் குறைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு நான் எந்திரிச்சு வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டரை துதிச்சு என்ன ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஆஃபீஸ் வேலையை நான் 6 மணிக்குள்ளே முடிச்சுடுவேன். அங்கே உட்கார்ந்த இடத்துல இப்போ ஃபோனில் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுடுவேன். சில மற்றவங்களுடைய உதவி வேணுங்கிற வேலையை மட்டும் தான் பெண்டிங்கில் வச்சுருப்பேன். சரி, ஓகே. எண்ணாக்கள் முடிக்க வேண்டியது. அதனால தான் நான் எல்லா மெயிலுக்கும் என் டேபிளில் ஒரு நாள் பெண்டிங் மெயில் இருக்காது. ஓகே ஓகே. நெவர் கெப்ட். சரி. அதை நான் உடனே முடிச்சிடுறேன். சரி. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு யாராவது என்னை பார்க்க வந்தாங்கன்னா ஒரு 8 மணிக்கு பிறகு என்னை பார்க்க விட்றாங்க. அந்த அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் வாசித்துருவேன், இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பர் வாசித்துருவேன், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவேன். சில நேரங்கள் அது 8 மணி வரைக்கும் போகும். 8 மணிக்கு யாரையும் பார்க்க வர்றவங்க வருவாங்க. ஓகே. நான் இங்கே இருக்கும்போது ஆஃபீஸ் 10 மணிக்கு போகிறேன். அப்படி வெளியே போனேன்னா நான் வந்து மோர் ரீடிங் ஆஃப் த பைபிள், அது ஏதாவது புக் வச்சுருப்பேன், அதை வாசிப்பேன். ஸோ வெளியே போகும்போது காலையில் எப்பவுமே போகிற இடத்துலலாம் மார்னிங் மீட்டிங் இருக்கும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி காரியங்களில் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. மத்தியானம் டைம் கிடச்சேன்னா ஒரு 1 hour நேப் பண்ணுறேன்.
அது எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி சரி சரி. எல்லாம் கிடைக்காம போயிடும் சில நேரங்களில். இப்போ நாளைக்கெல்லாம் கிடைக்காது. நாளைக்கு 2 ஃபீல்டு போகணும். ஓகே. அதில் நான் ட்ராவலில் தூங்க மாட்டேன். அப்படி ஓடிடுச்சு. நல்ல ஆண்டவர் நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஹெல்த்தை கொடுத்து ஒரு 77 வயசுல நல்லா ஆமாம் 4 மணி நேரம் இன்னும் கூட பிரசங்கம் பண்ணுறேன். தாராளமாக அது ஆட்கள் இருக்கிறது கிடையாது. அது ரகசியம் என்ன? அது உணவு முறையெல்லாம் எப்படி உணவு? அதாவது பிரதர், அளவோடு சாப்பிட்டால் வளமோடு வாழலாம். சரி சரி சரி. நீங்கள் என்னதான் பெஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் என் அளவு தாண்ட விஷயம் என் பிள்ளைங்களை எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஓகே ஓகே. என் அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அளவு ஒரு நாள் என்ன பெஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்தாலும் தேவாமிரமே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். அந்த அளவு. அதே மாதிரி லேட்டர் ஸ்டேஜில் முன்னால் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து வாரத்தில் 2 நாள் 2 தடவை உபவாசிப்போம். ஓ. பரிசேயருடைய நீதி உங்களோட நீதியோட அதிகமாக இருக்கணும், உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னு சொன்ன அந்த வசனத்தை வச்சு அவன் 2 நேரம் சொல்லியிருப்பான். நம்ம 2 நாள் 2 நாள், அப்போ 4 நாள் சாப்பிட மாட்டேன், 3 நாள் தான் சாப்பிடுவேன். சரி சரி சரி. அது 40 ஹவர்ஸ் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி. அது பிறகு நான் வாரத்தில் 2 நாள் இருக்க ஆரம்பித்தேன். நிறையா வேலைகளும் ஓட்டம் அதிகம் வாங்கும்போது உபவாசம் பண்ணுறது. அதுக்கு பிறகு அதெல்லாம் முடியலன்னு சொல்லி நைட்டை கட் பண்ணேன். இவன் கொரோனா டைமில் அதை மார்னிங் ஆகிட்டேன். அதனால மார்னிங் நான் சாப்பிட்றதில்ல. ஒரு நாளைக்கு 2 வேளை தான். 2 வேளை தான் சாப்பிட்றேன். 2 வேளையும் நான் சாயங்காலம் சாப்பிட்றது 2 சப்பாத்தி, மத்தியானமும் லிமிட்டட் ரைஸ். என் சகோதரில் என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் உங்களால் எங்களும் பட்டினியாக இருக்கணும். அளவோடு சாப்பிட்டா நமக்கு தேவையான மட்டும். அதாவது இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்களில் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் கடைசி வசனம். சரி சரி. பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கிறேன்னு இருக்கு. அது ஹிந்தியில் எப்படி இருக்குன்னா உரலில் போட்டு குத்துறேன்னு இருக்கு. இந்த பாடி டிமாண்ட்ஸ் மோர். ஓகே. ஆமாம், ஒரே இன்ஜினுக்கு இவ்வளோதான் ஃபியூல் வந்தால் போதும், அது ஓடும். ஆனால் சில இன்ஜின் வேணுக்குன்னு இழுக்கும். அது இழுக்கிறது போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே தான் கொடுக்கும், மைலேஜும் குறையாதான் கொடுக்கும். ஆனால் இந்த இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான், ஃப்ரம் த பிகினிங். இப்போ இல்லை. ஓகேண்ணே. அது மாதிரி இங்கே சர்ச்சில் நம்ம ஜெம்ஸ் சர்ச்சு அது எப்படி ஆரம்பத்துலேருந்தே நம்ம நிறைய சபையில் உருவாக்கிட்டே வரும். அது தனியாக அது இது மாதிரி பண்ணிட்டே இருக்குமாண்ணே? ஏன்னா ஃபுல்லாகவே அந்த சர்வீஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் ஆரம்பிக்கலாம் அங்கே ஒரு சபை உண்டாகணும் இல்லையா. அந்த தரிசனத்துக்கு தனி டிபார்ட்மெண்ட் அவங்க அதையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஜெம்ஸ் சர்ச்செலாம் தமிழ்நாட்டில் ஒரு சபையும் ஆரம்பிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆரம்பிக்கும் முதலே. ஓகே. ஸ்கூல் மாதிரியே இதையும் ஜெம்ஸை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க சபைகள் போதும். சரி சரி. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சபைகளை தமிழ்நாடு மாதிரி 4 தமிழ்நாடை ரீச் பண்ண முடியும். அவங்ககிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, அவ்வளோ மேன் பவர் இருக்குது, அவ்வளோ ஜபம் இருக்குது, அவ்வளோ அர்ப்பணம் இருக்குது. 4 தமிழ்நாடை ரீச் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருக்க சபைகள் மட்டும் விழித்தெழுந்துச்சுன்னா. ஸோ நம்மளும் அங்கே போய் எதுக்கு போட்டி போடணும்? நாட் நெசசரி. இந்த ஒரு விஷயத்தை நான் அவரை கேட்க வர முடியும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில செய்திகள் நிறைய அது ஒன்றா பரவிட்டு வருது. கர்த்தர் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இல்லை. அது நீங்கள் கூட ஒரு இதில் சொன்னீங்க, இதில் எனக்கு நம்பிக்கை இது கிடையாது அப்படி. ஸோ அந்த இது என்ன, நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டாங்கிறது உண்மை. ஆமாம். ஆனால் அதை வச்சு நீ என்ன செஞ்சுங்கிறது தான். அது மாதிரி அவங்க சொல்கிறது வந்து பாவம் செய்யலாம் அல்லது பாவத்தில் உழுந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டுருன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னுடைய வேதம் அப்படி சொல்லலை. பரிசுத்த வாழ்க்கையும் அப்படிங்கிறது வேதம் தெளிவாக சொல்லுது. பேதுருன்னு சொல்கிறாரு, பவுலும் சொல்கிறாரு, யோவானும் சொல்கிறாரு. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற போல நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. நம்மை அவர் நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று 1 யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சுத்திகரித்து நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அவங்க சொல்கிறது நமக்கு ஒரு பொறுப்புமே இல்லாத மாதிரி. அதனால அதை ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படிண்ணே இவ்வளோ வருஷங்களாக மெயின்டைன் பண்ணுறேன்? அது என்ன? நான் யாரோடையும் இன்றைக்கும் ஒரு சின்ன பிள்ளையோட கூட ஃபோட்டோ பொம்பளை பிள்ளைன்னா தனியாக எடுக்க மாட்டேன். ஓகே. பில்லிகிராம அதில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு நாளும் ஒரு லேடியோட கூட தனியாக இருந்து பேச மாட்டார். அப்படியே வேண்டிய வழின்னா ஹோட்டல் கதவுனாலும் திறந்து போட்டு தான் பேசுவார். அது கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தார். ஸோ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அது ஒரு சின்ன ரகசியம். we must be very careful. ஏதாவது எனக்கும் லவ் லெட்டர்னு வரும். அதான் அடுத்து கேட்க ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு ரொம்ப வந்தது. இப்போ குறைய வருது, இப்பவும் வருது. அது தெரியும். உடனே என் மனைவிட்ட கொடுத்து அவளை பதில் எழுத சொல்லி இப்போ வேற ஒருத்தர் கொடுத்து என் பதில் எழுதுறேன். அது இந்த பொல்லாத உலகம் எப்படி நம்மளை வந்து மறைவான கண்ணிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுமுன்னுட்டு தாவீது ஜெபம் பண்ணுறான். கண்டிப்பாக கண்டிப்பாக. மறைவான கண்ணிகளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது எளிது.
இன்னொரு விஷயம் நீங்கள் அங்கே உங்களுடைய லைஃப்பை சாயர்புரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க இன்றைக்கி கர்த்தர் வந்து பீகாரில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறேன் இப்படிலாம் நம்ம வரப்போகிறோம் கர்த்தர் நம்ம நடத்துவார் அப்படிங்கிற என்னை ஆண்டு பீகார் கலைக்கும் போது ஒன்று 1000 சின்னவன் 1000 ஆவாங்கிறது எனக்கு தெளிவாக ஆண்டவர் சொன்னது, தெளிவாக சொன்னது. ஒருவேளை நான் கல்வி ஊழியத்தையோ மருத்துவ ஊழியத்தையோ இல்லை இந்த ஆர்ஃபனேஜ் ஊழியத்தையோ நான் நினைக்கல, ஆனால் பட பெருசாகுங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு இங்கே வந்து தேவைகள் சந்திக்கிறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லும் போது அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். சில இது ஃபெல்ட் நீட்னால வந்துச்சு, மற்றபடி என் கூட ஒரு பெரிய படம் இருக்குங்கிறது எனக்கு அப்பவுமே தெரியும். ஒரு ஓகே ஓகே எல்லாரும் சுவிசேஷகளாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் மிஷினரி ஊழியங்களை பற்றி இங்கே வந்து பார்த்தபோது கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து பார்க்கும்போது பழைய மிஷினரியுடைய லைஃப்பை நான் ஆராயும் போது இதுதான் பெஸ்ட் வழி. பூர்வ நாட்களில் அவங்க செய்த காரியம்தான் சரியான வழிங்கிறத கண்டுபிடிச்சதுனால இப்படிப்பட்ட பயனேரிங் ஏரியாவில், எதிர்ப்பு இருக்கிற ஏரியாவில், அறியாமல் இருக்கிற ஏரியாவில் இந்த மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அது பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். அந்த அற்புதங்கள்லாம் வந்து நாங்கள் சொன்னேன்ல, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு ஜெபிக்கும் போது அதுக்கு சாதகமானவர்களாம் ஆண்டவர் கொண்டு வருவார். அது பார்க்க உங்களுக்கு அந்த ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப ஃப்ரீ ஒரு ஆர்டர் எல்லாம் செயல்பட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். என் பலத்துலையும் என் திறமையிலும் ஓடணும்னு நினைக்கும் போது ஃபெயிலியர் ஆகி விழுந்திருக்கேன். அப்படியே அது ஃபீல் பண்ணியிருக்கீங்க அந்த டயத்தில் வந்து ஆண்டவர் நடத்துகிறாருன்னா டிலே ஆனாலும் காத்திருன்னு. சில இஸ்மவேலர்கள் உண்டானார்கள், ஆனால் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியிருந்தது. அப்படி ஏதாவது சம்பவம் இருக்காது? நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி டக்கு நடக்க அப்புறம் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணி? அதாவது இப்போ நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் ப்ரெஷர் வெளியே இருந்து நிறையா இருந்தது. சரி சரி. அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ட்டு நிறைய பேர் கம்பெனியில் இருக்கவங்க, அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸ் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது டெம்டேஷன் வரும்போது ஆரம்பிக்கணுங்கிற காரியத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கலான்னு பார்க்கும்போது நமக்கு ஆள் இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறது? நம்ம ஊழியம் சுவிசேஷப்படி. அப்போ ஆண்டவர் இதுக்குன்னு ஒப்பு கொடுத்தவங்க வரணும். நமக்கு நிலமே வாங்குறதுக்கு பலனே இல்லை, அப்போ நிலத்தை கொடுக்குறதுக்கு யாராவது வரணும். ரெண்டாவது. மூணாவது, யாராவது காசு கொடுக்கணும். நிலம் கொடுத்தா மட்டும் போதாவது காசு கொடுக்கணும். இப்போ அதுக்குரிய சிக்னல் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. ஓகே. ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எங்கள் கையில் இருந்து 250 ரூபா. We started this school with 250 rupees. ஓகே ஓகே. நான் உட்கார்ந்துருக்க ஒரு 3க்கு 2 அடி டேபிள், ஒரு சின்ன சேர், அதான் என் ஆஃபீஸ். வர்றவங்களை உட்கார வைக்கிறதுக்கு பிஸ்கட் என்ன அலையில் போட்டு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருந்தோம். என்ன 2 பேர் பார்க்க வராங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் போன இடத்துல வழியில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அங்கே இருக்கிற டெக்னிக்கல் டைரக்டரும் பர்சனல் மேனேஜர் பார்க்க வராங்க. நான் போட்டிருந்த டீ கடை பெஞ்சு மாதிரி சின்ன பெஞ்சு, அதில் ஒருத்தர் இவ்வளோ பெருசு இருப்பார், ஸ்ரீவாஸ்தவன்ட்டு. உட்கார்ந்தா உடஞ்சி போவோம், எப்படி செய்யணும்னு தெரில. சரி உட்கார வச்சாச்சு, நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிங்கிறாரு. சரி. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி எங்கள் மேலே நம்பிக்கை வந்ததுன்னு கேட்க. வாடகை வீட்டில் இருக்கோம், சரி, என் ஆஃபீஸ் அதுதான். இவங்க வந்தாங்க, நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, சரி, உள்ளுக்குள்ளே ரெடியாக இல்லை. ஓகே. இடையில எங்களுக்கு இன்னொரு டெம்டேஷன் வருது. இந்த கம்பெனி இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு இடத்துல ஒரு கம்பெனி இருக்கு. சரி. அவன் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான், ஸ்கூல் நடத்த முடியாமல் கஷ்டப்படுறான். ஓகே. கம்பெனி கம்பெனி மூட போகிற நிலைமையில இருக்கு. சரி. அவங்க கூப்பிட்டு பேசுகிறான், மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்டு பேசுகிறான், சரி, இந்த ஸ்கூலை எடுத்துங்கன்னுட்டு. டெம்டேஷன் வருது. வை டோன்ட் யூ டேக் திஸ்? ஆண்டவர் சொன்னது வேற, அங்கே காண்பிக்கிறது வேற. வி வெண்ட். ஆண்டவர் அவன் சொன்னா, நான் உட்கார்ந்துருப்பேன் குதிரை மேலே, நீ ஓட்டணும்ட்டு. நான் சொன்ன முடியாது. அங்கே அடி வாங்கி, அடினா அது கிட்டத்தட்ட எனக்கு அது ஒரு இவ்வளோ. ஓகே ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டு எல்லாம் வாய்க்கு பண்ணும்போது முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்டா ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னு லெவலுக்கு வந்தது. அந்த அளவுக்கு தேவைகள் உங்களுக்கு இருக்கிற பில்டிங் போட்டிருப்போம். 3 தடவை நாங்கள் சென்ட்ரிங் பிரிச்சிருக்கோம் பிரதர், ஒரே பில்டிங்க்கு. சென்ட்ரிங் ஆளே வாழ்க்கை எடுத்துருப்போம். போராட்டம் தாக்கு பிடிக்கிறமான ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு தாக்கு பிடிச்சிட்டோம். ஸோ அந்த டைத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டு இவங்களும் ஒர்க் பண்ணுறவங்களுமே நிறைய உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா? அந்த அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆண்டவர் அனுப்பின ஆட்கள் எல்லாரும் ஒத்துழைச்சி அவங்களால முடிஞ்சதெல்லாம் போட்டதுனால தான் நாங்கள் வி ஆர் ஹியர். இட் இஸ்
அதான் சொன்னேன், ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இட்ஸ் நாட் அ சிங்கிள் மேன்ஸ் எஃபர்ட். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் பியூனும் நான் தான். ஏன்னா பிரின்சிபல்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அவர் கை கட்டிட்டு இருப்பாரு, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தர் வருவான், அவன் தண்ணி கேட்பான், சார் தண்ணி கொடுக்க முடியுமான்ட்டு. பிரின்சிபல் எழுந்திரிச்சு போய் கொடுக்க முடியாது. ஆமாம், அவர் சொல்லுவார், தமிழில் சொல்லுவார், ஆனால் தண்ணி கொடுங்கன்ட்டு. நான் போய் சார் அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு பியூனு நான் தான், ஃபஸ்ட்டு பில் கலருக்கும் நான் தான். தலையை கொடுத்தாச்சுன்னா உரலுக்குள்ள தலையை கொடுத்துட்டு உலகைக்கு பயப்படக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, உங்களோட இதில் நான் கடன் வாங்காமல் எதுவுமே கடனே வாங்க மாட்டேன் தலையை அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலாக அப்படி எடுத்தீங்க. அது எப்படி நான் எடுத்து அது உங்கள் லைஃப் லாங் அப்படியே ஏதாவது ஒரு காலகட்டம் வந்துருக்கல, ஏதாட்டும் கேட்கலாமா? அப்படி என்ன ஒரு வந்துச்சு, பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு வெளியே போய் புஸ்தகம் வைக்கிறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அந்த ப்ரெஷர் வந்தாலுமே நம்ம அதை ஃபெய்த் பேங்க்காரன் கூப்பிட்டு சொல்லுவான், ஒரு 50 crores எடுத்துங்க சார், எனக்கு அந்த பேர் வரும், நீ 50 crores வச்சு எங்கள் பேங்க் பெருசுன்னா உங்கள் பேங்க் பெருசான் அவன் நினச்சிடுவான் வெளிநாடுன்னு. நமக்கு அந்த நாடு அவனுக்கு தெரியாது. கண்டிப்பாக நிறைய நேரங்களில் வந்துச்சு, நிறைய நேரங்கள் வந்துச்சு. அது மாதிரி மந்த்லி தேவைகள் இருக்கும்ல, இந்த மினிஸ்ட்ரி தேவைகள்லாம் இருக்கும், நீங்களும் வெளியே நம்ம எதுவும் சொல்கிறதில்ல, அது மாதிரி ஏதோ வரும்போதெல்லாம் எவ்ரி மந்த் பிரதர், எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் இஸ் ஸ்ட்ரகிள். இந்த வருஷம் இந்த மாதம் 10ஆம் தேதி தான் அலோவன்ஸ் போயிருக்குது. ஓகே, இந்த மாதம் 10ஆம் தேதி தான் போயிருக்கு. எவ்ரி மந்த் வி டோன்ட் ஹேவ் a ரிசர்வ் ஃபண்ட். நோ. ஓகே. இம்மட்டும் நடத்தின எபனேசர் இனிமேல் நடத்துவாருங்கிற தைரியம் தான். சூப்பர்ண்ணே. அதே மாதிரி இந்த விஷயத்தை கேட்குறோம், ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து இந்த 2ஆம் வருகை பற்றிலாம் பேசிகிட்டு அது கடைசி காலம் அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணிக்கலாம்? கடைசி காலங்கிறது சரியான வேத அறிவின் படி பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்த நாள்லேருந்து ஆரம்பிக்குது. சரி. எபிரேயர் 1ஆவது அதிகாரத்தில் கடைசி நாட்களில் குமாரன், அங்கே கடைசி நாட்கள் ஆரம்பிச்சு. இது கடைசி மணித்துளிகள்னுட்டு சொல்கிறத நானும் ஒத்துக்கிடுறேன். இன்னைக்கு பாருங்கள், ஒரே நாளில் 5 எர்த்குவேக் நடந்திருக்கு. சைனாவில் 6.7, இன்னைக்கு பாகிஸ்தானில் 5.5, அடுத்தாலும் நேபாளில் ஆயிடுச்சு. அது ஸோ ஒரே நாளில் 5 நடக்குது. இது இவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் நடந்ததில்லை. ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் என்னுடைய ஆழமான நம்பிக்கை, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டால் ஒழிய முடிவு வராது. அது ஆண்டவர் எப்படி செய்கிறான்னு எனக்கு தெரியாது. அது நடக்கலைங்கிறத நான் கண் கூட பார்க்குறேன். ஏன்னா மிஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது என்ன பொறுத்தவரை 4 அடையாளங்கள். 1 சபை, ஓகே, சுத்திகரிக்கப்பட வேண்டிய மாசற்ற சபையாக நிறுத்தப்படணும். அப்போ அந்த சுத்திகரிக்கப்படுகிற அளவுக்கு சபை வரணும். 2வது சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது. 3வது இஸ்ரேல். 4வது அஞ்சு கிறிஸ்து. இந்த 4 அந்த காரியம் நிறைவேறும் போது தான் 2வது வருகை இருக்குன்னு நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். அந்திகிறிஸ்துக்கான காரியங்கள் விளக்கமாக தெரியுது, அது எல்லாரும் பேசவும் செய்கிறாங்க, தெரியுது. சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய அளவுக்கு இன்னும் நெருப்பு வைக்கல ஆண்டவர். ஆமாம், கொஞ்சம் உபத்திரத்தில் போகுது. நாங்கள் அடி வாங்குகிறோம், நாங்கள் கொஞ்சம் மிஷன் ஃபீல்டில் இருக்கிறனால அடி வாங்குறோம். சபை அடி வாங்கணும்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் உபத்திரம் இருக்குது. ஸோ இது இன்னும் சுத்திகரிக்கப்படுறதுக்கு, பொன்னாக வழங்குறதுக்கு ஆண்டவர் ஒரு நெருப்பு அனுப்பி தான் ஆவார். சுவிசேஷன்னு அறிவிக்கப்படலை, அதை நான் கண்கூட பார்க்குறேன். 3வது இஸ்ரேல் நமக்கு அடையாளமாக இருக்குது. அதுலேயும் சில சீர்திருத்தங்கள் நடக்க வேண்டியது. இந்த 4ஐயும் வச்சு தான் நான் வந்து ஆண்டோடைய வருகையை குறித்து பேச முடியும். இவங்க ஆண்டோடைய குறித்து ஒரு பேப்பர் திரும்பினாலே, ஐயோ திரும்பிட்டு பார்த்தியா அது ஆண்டவர் வந்துட போகிறார், நாளைக்கு வந்துட போகிறார், இன்னைக்கு வந்து போகிறான்னு சொன்னதான் நான் நம்ப மாட்டேன். இவங்க அப்படி சொல்கிறவங்க, இவங்க சுவிசேஷத்தின் பரவுதலுக்காக என்ன செஞ்சாங்கன்னு அவங்ககிட்ட கேட்காருங்க. அது ஒரு அடையாளம் இல்லை? கண்டிப்பாக தெளிவான அடையாளம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா அப்பொழுது முடிவு வரும்னே இருக்குது வசனம். அப்போ இந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த 2வது வருகை குறித்து பேசுகிறவங்க என்ன முயற்சி செய்கிறாங்கிறதையும் அவங்களே சொல்லட்டும். அது யாராக இருந்தாலும் சரி. ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஆண்டவர் அழைச்சார், பீகாருக்கு வந்தீங்க. அது தமிழ்நாட்டிலே இன்றைக்கி நாங்களே சும்மா ஒரு டிவிலலாம் ஒரு கிராமங்கள்லாம் எடுத்து பார்த்தா நிறைய அங்கேயும் ஆண்டவரை பற்றி தெரியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இயேசுனா யாருன்னே தெரியாத. அது யார் பொறுப்பு? மதுரையிலேருந்து, நீங்கள் இருக்க மதுரையிலேருந்து 7 கிலோமீட்டரில் நான் போய் ஒரு சர்ச்சுக்கு அஸ்திவாரம் போட கூப்பிட்டார். சரி, ஓகே. ஃபாதர் பெர்க்மேன்ஸனுடைய கசின், சிவகங்கை ரோட்டில். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கிராமத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்ட்டு. இப்போ என் கூட ஒரு மிஷினரி இருக்கார், அவளுக்கு வந்து ஹிந்து குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அன்னைக்கு போய் அங்கே ஒரு வீடு கட்டி அவங்க ஒரு ஹால் மாதிரி போட்டு வச்சு கட்டியிருக்காங்க. குடும்பத்தில் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க.
ஜெம்ஸினுடைய உதவித்தொகையை பெற்று போட்டிருக்காங்க. சரிண்ணே. அங்கே வந்து ஒரு ஊழியக்காரன் போக மாட்டேங்கிறார். ஏன்? 9 கிலோமீட்டர் தான் மதுரையிலேருந்து. இப்போ மதுரையில் எவ்வளோ சபை இருக்குது? இந்த சபைகளுடைய ஃபெயிலியர் தான் அது நடக்கலை. அப்போ அங்கே மிஷினரியால் அனுப்ப வேண்டியதில்லை, சபை ஒழுங்காக போகணும். எடுத்துங்க, சென்னையில் செங்கல்பட்டு தாங்கி மதுராந்த பக்கத்தில் போங்க, நிறையா கிராமம் இருக்குன்னு உள்ள போகல. அப்போ அறியப்படாத பகுதி அங்கே இருக்கிறதுக்கு காரணம் யார்? செய்ய வேண்டியவங்க செய்யாமல் இருக்காங்க. ஆனால் அறியப்படாத பகுதி இங்கே இருக்கும்போது அனுப்பப்பட வேண்டும், தாங்கப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்து வர்றது வந்து இன்னும் ஏராளமாக இருக்குது. சொல்லப்பட்டிராத இடங்கள் அநேகம் உண்டு. ரொம்ப அருமைண்ணே. நீங்கள் பார்க்குற வியூவர்ஸுக்குண்ணே ஃபைனலாக என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் ஒன்று, கொஞ்சம் காத்திருந்து ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்காருன்னு எல்லா கிறிஸ்தவங்களும் எழுத படிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதை கண்டுபிடிச்சி எழுதிட்டாங்கன்னு வைங்க, இந்த தேசம் மாறிடும். என்னை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையை ஓடுகிறேன். இதான் பவுல். அடி வாங்கினாலும் சிறைச்சாலையில் கிடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் பயப்படாமல் இருந்தது காரணம் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லுவான், ஆண்டவர் என்னை பிடிச்சதுக்காக நன்றின்னுட்டு. பட் அது எதற்காகங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரு பேப்பரில் எழுதிட்டாங்கன்னு வைங்களேன், நான் இந்தியா மாறிடும். இதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஊழியர்களுக்கு சபை ஊழியர்களே அதை தான் ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும், உனக்குள்ள இந்த கிருபை இருக்குது, நீ இப்படி செய்யலாம், உனக்குள்ள இது. அதுதான் ஊழியனுடைய பெரிய அந்த 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 கிருபையை, அவனுக்குள்ளே இருக்கிற கிருபையை காட்டி கொடுத்து அதை இப்படி நிறைவேற்றணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் ஊழியர்கள். அதை ஊழியர்கள் செய்யணும். வர்றவனுக்கு நான் சோப்பு போட்டுக்கிட்டு பட்டர் போட்டுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. நான் எப்பவும் சொல்கிறது, சபை ஆர்ஃபனேஜாக இருக்கக்கூடாது, சபை ரெஃப்ரிஜரேட்டராக இருக்கக்கூடாது, அது பாதுகாக்கிற இடம் இல்லை. நோ, சபை வந்து ஒரு குஞ்சு பொரிக்கிற முட்டையை வச்சா வெளியே குஞ்சு வரணும். அது சபை ஒரு யுத்தத்துக்கு பயிற்சி வைக்கிற இடம். அதை சபை அடையாளம் காட்டி கொடுக்குற இடம். நீ யார், உனக்குள்ள என்ன இருக்குது, எதுக்காக கண்டுபிடி, இதை கழுது சபை. அங்கே சபை இருக்கணும், பாஸ்டர் இதை சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் 2 மணி நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி தேங்க்யூ கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், செயல் வீரர்களாக மாறட்டும்.